வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கோ எலிசியம் பார்ட் 11 12 தான் நினைக்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம 11 போட்டிருந்தோம், இது 12 தான். ஆமாம் 12. ஸோ 12 இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ரோ, தேவை பேசுனா ப்ரோ. எல்டன் ரிங் கன்சோலுக்கு வந்துருச்சா இல்லை போத் பிசி அண்ட் கன்சோல் வரலையா? கன்சோலுக்கு பீட்டா மட்டும் கொடுத்தாங்க ப்ரோ. கன்சோலுக்கு வந்துட்டு பீட்டா வந்துட்டு கொடுப்பாங்கல்ல, செலக்டிவ் பீட்டான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் பீப்புள், பேக் ஃபார் பிளட் எப்படி ரிஜிஸ்டர்ட் பீப்புள் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் ஓப்பன் பீட்டாக்குனாங்க. க்ளோஸ்ட் பீட்டா டெஸ்ட் வச்சாங்க, அது கன்சோலுக்கு மட்டும் வச்சாங்க. அதுவும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு 2-3 நாளைக்கு தெரில, அது பண்ணணும். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கன்சோல் ஆட்களுக்கும் சொன்னேன், பண்ணுங்கங்க, ரொம்ப ரொம்ப நல்ல கேமுங்க, கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக பிக் பண்ணியிருக்காங்க, டார்க் சோல்ஸ் மாதிரி இருக்காதுண்ணே. நான் அதெல்லாம் ஆட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டாங்க எல்லாருமே. அவார்டு வாங்கினதுக்கப்புறம் எல்டன் ரிங்கா, அச்சோ அதுவா வேற மாதிரி கேமாச்சே அப்படின்றது. உருட்டல்ல பல விதம், அதுலேயும் இது ஒரு விதம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஏடா நான் சொல்லும் போது ஆடாமல் இப்போ வந்து என்கிட்டே அந்த உருட்டு விட்டுற பற்றியா இது மாதிரி தோணுச்சு. சரி விட்டுட்டேன் நான். ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ வெல்கம் பேக் டு டிஸ்கோ எலிசியம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் கேம் அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் ஒரு சீரிஸ் வேறு இருக்குது, அனிமியாக தெரில, அனிமி கிடையாது, ஒரு வெப் சீரிஸ் இருக்கான். ஸோ இது நான் தமிழில் ரொம்பவே எல்லாமே ஒரே தமிழில் வைக்க முடியாது. ஸோ நான் தேடுவேன். ஸோ தேடும்போது நிறைய நான் ஃபவுண்ட் பண்ணது என்னென்னா, இந்த கேம் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு பிக்சலேட் ஆகும். இங்கே பிளாட்ஃபார்ம் கேம்னா தமிழ் எடுக்கிறது கஷ்டம். அது ஒரு 50 பாட்டு போகுமான்லாம் எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் க்ளோஸ்லி 40, இட் வில் கோ ஃபார் அரௌண்ட் 40 ஆர் 30 இப்படி போகும் நான் நினைக்கிறது. மோஸ்ட்லி 20வது பாட்டு 22வது பாட்டில் வந்துட்டு வி வில் பி நியரிங் டு என்ன சொல்கிறது, வந்துடும் நம்புகிறேன் எண்டிங்க்கு. பிசிக்கு ஓப்பன் பிட்டா இல்லை, அப்போது விட்டுருந்தா ட்ரை பண்ணியிருக்கலாம். எஸ் எக்ஸாக்ட்லி, பிசிக்கு விடலை ப்ரோ. அவங்க பேண்டி நம்ம அக்கா வந்துட்டு அவங்க என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, கன்சோலுக்கு வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி கம்பேர் டு பிசின்னும் போது எனக்கு அவங்க வந்துட்டு பிரச்சனையை தவிர்த்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு மேபி அவங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதனால தான் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு, மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஹெட்செட் போட்டு மண்டை கண்டெல்லாம் காஞ்சிருச்சு. நான் வெறும் பிபிஓ வணக்கம் தலை, வாங்க மண்டையில் நமிச்சல், தலை குளிச்சிடணும் நாளைக்கு. இன்னைக்குன்னா டே ஃபஸ்ட்டே. ஸோ இது வரைக்கும் நம்ம கதையில் பார்த்தது என்னென்னா, ஒருத்தர் வந்துட்டு அம்னீஷா வந்திருக்கு. அந்த அம்னீஷா வந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக வந்திருக்காரு. பட் அதை மறந்துட்டு பிடிச்சிட்டு அவர் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லும் போது தான் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றது தெரியுது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு அவர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்குன்னா ஒன்றுமே இல்லை, கொலை நடந்திருக்கு. கொலை நடக்கிறது மட்டும் இல்லாமல் தொங்க விட்டுருக்காங்க மரத்தில். ஸோ அதுக்காக தான் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே, கீழே போவோம், கீழே எதனா போனால் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும், நம்ம பேர்லேருந்து எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு அவர் ரூம்லேருந்து இறங்கி வரும்போது கீழே போயிட்டு கேஃபேட்டேரியா மேனேஜர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, ஸோ அங்கே வந்து எழுதுவாங்கல்ல, இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்ஸ் எழுதுவாங்கல்ல. ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை கிளாஸ் லீடர் வந்து மேலே வந்துட்டு எழுதுவார்ல டேட் அண்ட் டைம், அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு அதுக்கான மெனுவோ அது மாதிரி எழுதுவாங்க. ஸோ அது எழுதுறது வந்து ஒரு ஃபீமேலோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபீமேல் இருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபீமேல் யாருன்றது நம்மளுக்கு தெரியலை. ஸோ யார் எழுதியிருக்காங்க, யார் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, தலை குடியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எழுத்துக்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நல்லது கரெக்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு இது மூலிமா என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்துட்டு யார் அது எழுதுனதுன்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. கேட்டோன்னே இங்கே வந்துட்டு ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணவங்க தான், பட் அவங்க இப்போ வேலையை விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, எதனால் வேலையை விட்டாங்கன்ற மாதிரி இவர் கேட்குறாரு. தெரியல, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்கிறதுக்காக வேலையை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியல. ஸோ இங்கே கொலையை பற்றி எதனா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும்போது, எஸ் எனக்கு கொலையை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, பட் தெரிஞ்சாலையால் சொல்ல முடியாது, பிகாஸ் யூனியன் நாட்கள் தான் இங்கே வந்து சாப்பிட வராங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன்னா பொழப்பு நடத்த முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதை தாண்டி அவர் வந்து சரி ஓகே இவங்ககிட்ட இருந்து எதுவும் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த பெண்மணி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அங்கேருந்து கடந்து வரும்போது ஒரு பாட்டிமா வந்துட்டு உனக்காக ஒரு லிeutenant வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்கள் கோ ஆஃபீஸர் வெயிட் பண்ணுறாரு. யார் அந்த கோ ஆஃபீஸர்னு போய் கேட்டால், கிம் தான் நம்மளோட கோ ஆஃபீஸர், இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா. ஸோ நம்ம தமிழில் இருக்கமோ அவர் தான். ஸோ கிம் தான் நம்ம கூட இருக்க கோ ஆஃபீஸர்னு தெரியுது. ஸோ கிம் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நான் தான் கிம், உங்க கூட ஒர்க் பண்ண வந்திருக்கேன் இந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது நம்மளுக்கு பேரும் தெரில, பேட்சும் இல்லை, கண்ணும் இல்லைன்றதை சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் ஓகே பிரச்சனை கிடையாது, கவலைப்படாதீங்க,
என்னோட வண்டியில் வந்துட்டு ஒரு வாக்கி டாக்கி இருக்குது, அது மூலிமா உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம், அதுக்கு மூலிமா அவங்க எதனா ஹெல்ப் பண்ணலான்றாரு. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அடைஞ்சிக்கிட்டு இந்த இதை பற்றி கேட்போம்னு சொல்கிற மாதிரி நம்ம இதை பற்றி கேட்க போகிறோம். பார்க்கும்போது அதே தான் திரும்பி சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து யூனியன் பார்த்து பயமாக இருக்குது, நான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறேன். சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும் போது தான் அவர் சொல்கிறாரு, இவர் குடிச்சிட்டு இவ்வளோ தங்குறதுக்கான காசு 130 ரியல் கொடுங்கங்க, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓகே இருங்க என்கிட்ட காசு இல்லை, நான் போயிட்டு 130 ரியல் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே 130 ரியல் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோட நம்ம வெளில கிளம்புறோம். அது இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுக்காக வெளில வந்தோடனே நம்ம முதல்ல வந்து ஒரு கார்டனர்ன்ற ஒரு கேரக்டர் மீட் பண்ணுறோம். லேட்டராக அந்த பொண்ணு வந்து கார்டனர்லாம் தெரிய வருது, பட் அது எப்போன்றது ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கார்டனர் ஒருத்தவங்க வந்துட்டு எங்கே அந்த பிணம் கிடக்குதுன்னு கேட்குறோம். அந்த பிணம் கிடக்கிற இடத்த வந்து சொல்கிறாங்க, அங்கே தான் நாற்று அடிக்குது, அங்கே தான் ஓரமாக வசிச்சுட்டு இருக்கேன், இங்கே தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த பிணத்தை நோக்கி போகிறோம். ஸோ போனால் அங்கே பிணம் கரெக்டாக தான் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரியே. போகிற வழியில் கூனோன்னு ஒரு கேரக்டர் வந்து கல்லை தூக்கி அடிச்சிட்டு இருக்கு. ஏன் அடிக்குதுன்னு கேட்டால், அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் குடிக்கல, போதைப் பொருட்களை பயன்படுத்தி போதை நிலைமையில் ரொம்ப தடுமாறிய நிலைமையில் இருக்குது. அதுவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் மோசமாக பேசுகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அடித்து என்ன நடந்ததுன்னு கேட்குறோம். ஸோ நடந்த போது அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு கொலை நடந்திருக்கு, இங்கே தான் நம்மளால் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் கேரக்டர்னால அங்கே 7 to 8 ஃபுட் மார்க்ஸ் இருக்குது. அந்த ஃபுட் மார்க்ஸோட சைஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ ப்ரெடிக்டில் கரெக்டாகவே சொல்கிற அளவுக்கு ஒரு திறன் இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா இன்டெலிஜென்ட்னால கரெக்டாக ஓகே இந்த சைஸ்லாம் கரெக்டாக இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்புறம் அந்த பிணத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழ் சைடில் பார்க்குறோம். கீழே பார்க்கும்போது ஒரு பூட் இருக்குது. அந்த பூட்டோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கம்பெனி கால் பண்ணி கேட்கலாம், யார் இது எங்கேருந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்கலான்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு ஓகே சரி ஓகே இது இறக்கனா கொஞ்சம் அட்டாப்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்கிறோம். ஸோ இறக்கிறதுக்கான வழிகள் வந்துட்டு மரத்து மேலே ஏறுறதுக்கான உடம்பு நம்மக்கிட்ட கிடையாது, ஏறணும் உடஞ்சிரும் கன்ஃபார்ம் அப்படின்றாரு. ஸோ சுடலான்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, பட் கரெக்டாக மிஸ் ஆகிடுது கிம்மால். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுட்டோன்னே நானும் கீழே விழுந்துருது. ஸோ அட்டாப்சின்றது ஒரு 3 வழி ப்ராசஸ். ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க என்னென்ன எங்கே அடிப்பட்டிருக்கு எப்படி அடிப்பட்டிருக்கு அதை எழுதணும். 2வது ப்ராசஸ்னால் அது எழுதப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அந்த க்ரைம் சீனோட நம்ம கனெக்ட் பண்ணணும். 3வது வந்து இது 3த்தையும் ஒன்றிணைச்சு இப்படி தான் நடந்திருக்குன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் கன்க்ளூஷனுக்கு வர முடியல, ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கல. பட் மோஸ்ட் ப்ராபபிளி அது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த க்ளூ அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். அங்கேருந்து கிளம்பும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கேருந்து நம்ம வெளில வரும்போது சரி ஓகே இதுக்கான வழிகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பக்கம் போனால் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கான ஒரு வழி ஓப்பன் ஆகுது. ஸோ போனால் பாதி வழியாக தான் போக முடியுது, மீதி வழி போக முடியல. சரி இப்படி இந்த பக்கம் வருவோம்னு சொல்லிட்டு போனால் ஒரு லாரி ரேசிஸ்ட் இருக்கார். நாங்களாம் காலங்காலமாக லாரி ஓட்டுறவங்க, நீங்களாம் யார், நீங்களாம் ஒரு போலீஸ் தானே அப்படின்ற மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்துகிற ரேசிஸ்ட்டு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அதட்டிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோன்னே ஒரு ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு. ஸ்ட்ரைக்கோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்குமே உடன்பாடாக பதில் சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் மேலே சில சந்தேகங்கள் ஏற்படுது. ஸோ மேலே போக முடியாது யாராலுமே அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் லீடர் சொல்கிறாரு. ஏன்னா மெஷரேட்டர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் அடிச்சிருவான் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கடந்து போகும்போது அந்த ஃப்ளோர் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு நான் ஒரு கோவர்க்கர் தான், அந்த மெஷரேட்டு பற்றி சொல்லுங்கள், இல்லைனா இப்போ போகிற வழிகளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் கோவர்க்கருக்காக வாய்ப்பு இல்லை, அந்த ஐடி கார்டு வந்து என் ஃப்ரெண்டோடதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் போலீஸ் சொல்லுங்கள், எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என் ஃப்ரெண்டு எதனா பிரச்சனையில் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என் ஃப்ரெண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இந்த மெஷரேட்டுக்கிட்ட போகிறோம். அந்த மெஷரேட்டு ஒரு ரேசிஸ்ட்டாக இருக்கார். அவர் அடிச்சுட்டு அந்த பட்டனை அழுத்தினா தான் ஒரு டோர் திறக்கும். ஸோ அந்த டோர் வழியாக போனால் ஒரு கண்டெய்னரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் தான் லியோ. அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் நம்ம ஆய்வு பண்ணும்போது ஒரு லியோட டூ லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த டூ லிஸ்ட்டில் 5-6 வார்த்தைகள் 5-6 விஷயங்கள் பண்ணணுன்னு எழுதி வச்சிருக்காப்புல. ஸோ அது மூலிமா இவர் பேர் லியோன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அங்கே போனோடனே அவரும் அதான் சொல்கிறாரு, லியோன்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த யூனியன் போர்டோட நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த யூனியனுக்கு லீடர் வந்துட்டு ஒரு பெண்மணியை வந்துட்டு லா படிக்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 7-8 பேரை வந்துட்டு இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பதுங்க வச்சுருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து உள்ளே போனோடனே அந்த இன்டர்வியூ எடுக்க போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காரு. நம்ம பேர்லேருந்து எல்லாமே, நம்ம கண்ணை பற்றி கூட தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் யூனியனோட லீடராக இருக்கிறதுனால அப்படின்றாரு.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே எனக்கு வந்து நீங்கள் இந்த ஹேங்கிங் பற்றி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. ஒரு கதவை திறந்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு கீ கொடுத்து அனுப்புகிறாரு. ஸோ ஓகே கதவு தானே ஈஸியாக திறந்தலாம் சொல்லிட்டு நானும் நம்மளுக்கு இப்போ கிளம்புறோம். ஸோ கிளம்புற வழியில் போகிற வழியில் வந்த வழியில் வந்தோன்னா பார்த்தோன்னா ஒரு பாட்டிமா இருக்காங்க. அந்த பாட்டிமா டைமண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோம், சரி அவங்க தான் எதனா இல்லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா அது மாதிரி நினச்சோம். பட் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ சேட்லி அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பி வந்துட்டு ஓகே அந்த கதை திறக்கிறதுக்கான வழிகளில் போவோம்னு சொல்லிட்டு வழிகளில் போகும்போது ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப ரொம்ப குளிரில் ஜாக்கெட் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏமா நீ இப்படி கஷ்டப்படுறேன்னு நம்ம கேட்கறதுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் எங்கள் அம்மாவுக்காக நான் கஷ்டப்படுறேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. பாசத்தை வச்சு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பணிய வச்சுருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு புரியுது. ஸோ நம்ம யார் அந்த அம்மா நம்மளுக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு அந்த அம்மாவை பார்க்க போனால் அந்த அம்மா வந்துட்டு என்னோடய பொண்ணு வந்து படிக்கிறாளா, அவள் படிக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது, அவள் வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணணும், உங்கள் பசங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ரொடக்டிவாக இருக்கணுமா இல்லையா, இல்லை இது படிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அது மாதிரி இது மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்துட்டு ஏன் இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்க உங்கள் பொண்ணை, ஏன் சைல்ட் லேபராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சீக்கிரம் டோர் இருக்குது. அந்த சீக்கிரம் டோர் வழியாக கீழே போகிறோம். ஸோ வழியாக போனோடனே என்ன ஆகுதுன்னா ஒரு ஜிம்மு தெரிகிறது. அதுக்கப்புறம் ஒரு கேம் கம்பெனி அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து ஒரு கேம் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிப்பு போட்டால் என்ன மாதிரி கேம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோல் கொடுத்துருவாங்க, அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாடிப்பாங்க மாறி மாறி. ஸோ அவங்க விளையாடிட்டு இருக்க விஷயங்கள் வந்துட்டு ஒரு நல்ல காசு இல்லாமல் போய் அங்கே நின்றுறது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று வழியாக அது வெளில வந்தால் ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, டோட்டலி வந்துட்டு ஒரு அபேண்டனான இடம் மாதிரி, கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கத்தில் வச்சு நம்ம வெளில வரும்போது என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, நம்ம வந்துட்டு ஓகே இன்றைக்கி நைட் வந்து நம்ம தங்கணும்னா நம்ம வந்து எதனா ஒன்று விற்று தான் ஆகணும், விற்றுட்டு தான் நம்ம போய் ஆகணுன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அங்கேருந்து நம்ம வெளில வரோம். வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம விற்கணும், எதனா ஒன்று விற்று தான் ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு வரும். ஸோ நம்ம கூட இருக்க கிம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இருக்க ஒரு பொருளை விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ போகிற வேலை விற்றுடலாம்னு சொல்லிட்டு போகும்போது நான் வைன் பைன்ஸ்னு ஒரு இடத்துல வந்துட்டு ஆர்பரில் ஒருத்தங்க நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேங்கிங் பற்றி தெரியும், இதை பற்றி தெரியும்னு சொல்கிறாங்க. சரி ஸ்ட்ரைக் எதுக்காக இருக்குது, லேபர்ஸ் என்ன கேட்குறாங்க இந்த ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு, லேபர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இருக்க ஒவ்வொரு ஷேரும் கேட்குறாங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி நம்மளும் சொல்கிறோம். ஸோ எனக்கு ஹேங்கிங் பற்றி தெரியும்னா போலீஸ் ஆஃபீஸரோட பேட்ச் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. போலீஸ் ஆஃபீஸோட பேட்ச் நம்மக்கிட்ட இல்லை, ஏன்னா நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம அம்னிஷாக இருக்கும்போது. சரி ஓகே வாங்க அட்லீஸ்ட் பான் ஷாப்லேயாச்சுன்னா வித்துட்டு நைட் நிம்மதியாக தூங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம பான் ஷாப் கிளம்பி போகும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. நம்மளே குடிச்சிட்டு போதையில் தெரியாதனமாக நம்மளோட கண்ணியே நான் ஒரு போலீஸ் ஆக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு விற்றுருக்கோம். ஸோ இது விற்றுறதா அந்த பான் ஷாப் பண்ண சொல்கிறேன், நீ தான் என்கிட்ட விற்றுருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வித்த கண்டாச்சும் திரும்பி தான் கேட்கும்போது இல்லை ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரு பெண்மணி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதை காசு கொடுத்து அப்படின்னாங்க. வேற யாரும் அதை பற்றி கேட்டாங்களா, சில ஆட்கள் வந்து கேட்டாங்க இந்த கண்டை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இருக்கிறத விற்றுட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு அன்றைக்கி நைட் தூங்கினா மட்டும் போதும்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி நைட்டு கிளம்பி வந்து தூங்குறதுக்கு வந்து 130 ரியலை கட்டி எப்படியோ தூங்கி அடுத்த நாள் அட்வான்ஸும் கட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை தூங்கணுன்னா தூங்கிட்டு விழுந்ததுக்கப்புறம் காலைல அவங்க அந்த பாட்டிமாவோட ஹஸ்பண்டை காணாமல் போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் சும்மா இருக்கும்போது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவனுங்க 2 பேரும் அங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த யூனியன் ஒர்க்கர் பாய்ஸ் கிட்ட கேட்கும்போது நாங்கள் தான் கொலை பண்ணுன்றதை ஒத்துக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த கொலை செய்யப்பட்ட ஆள் வந்து ஒரு ரேபிஸ்ட், ஒரு பெண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு ஆளுன்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள எதுவுமே நம்மளால் பண்ண முடியல, அதுதான் இன்னும் உண்மையான விஷயம். ஸோ அதோட இது வரைக்கும் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்குது. தண்ணி குடிங்க தோழரே, இல்லை கதை சொல்லணும்ல. அங்கே பார்த்தீங்களா அங்கே 2 பேரும் பிடிச்சி இழுத்துக்கிட்டாங்க. அங்கே லேசினஸ் ஆகக்கூடாதாமா அவனுங்க. கேமியா என்ன கேமியா, வாயே வலிக்கிற அளவுக்கு இருக்குது கதை. ஸ்ரீசரி ப்ரோ வணக்கம், என்ஜிடி வணக்கம், அனன்யா வணக்கம், ரோஹிதன் வணக்கம், பிளே பாஸ் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். மிஸ் பண்ணியிருந்தேனா? You seem like you knows about drugs. உனக்கு ட்ரக்ஸை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். Man, me and narcotics go way back. நானும் நார்கோட்டிக்ஸ் surfing the psychic waves of my own consciousness, you know? Yeah man, me and narcotics go way back. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பண்ணி. He falls his hand and begins his. He had some good ஓஹோ அவனுக்கு அதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றாப்ல. Those days are behind me. There are other addictions in my life now. Why the inquiry, my man?
but he pauses letting the memory dissipates. Okay, அவன் நினைச்சு பார்க்கறான். எரிக்க போறீங்களா? பரவாயில்ல. நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் சக் 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 பூ. ஏய் நீங்க என்னடா ரெண்டு கட்டியா கொண்டு வரீங்க? நாலு கட்டியா கொண்டு வந்து எரிங்கடா. நீங்க எரிக்கிற மாதிரி வெயில்ல எரிஞ்சு நானே சித்திரம் போலுக்குது. ஜெட்டி வேற டைட்டா போட்டு வந்துக்கிறேன். இட்ஸ் மீ அண்ணே. இந்த ஸ்ட்ரீம்ல மட்டும் போடாதண்ணே எதுவுமே. எனக்கு கதை போகுது அதான். பட் கதை போயிட்டு இருக்கு அதனால தான். டி பாசஸ் லெட்டிங் த மெமரி டிஸ்பிளேஸ். ஓகே அவன் டக்கு நிப்பாட்டிட்டான். அவன் சொல்லிட்டு வர அந்த மெமரிஸை பற்றி. சார் பிகேன் மேன் எல்லாமே பின்னாடி இருக்குது. தேர் ஆர் த அடிக்ஷன்ஸ். நான் ரொம்ப அதுக்கு அடிமையாக இருந்தேன் என்னோடய வாழ்க்கையில். ஒய் த என்கொயர்மெண்ட் do you finance those other addiction with the drug trafficking? Hey man, that's serious criminal talk. அது ரொம்ப You trying to pull some sort of an entrapment thing on me? அது ரொம்ப கிரிமினலான விஷயம். அது ஒன்று நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ ஆர் யூ ட்ரைங் டு புல் சம் சார்ட் ஆஃப் ஓகே என்ன வந்து எதனா பிரச்சனை மாட்டிவிட பார்க்குறேன். Entrapment is a practice whereby an officer of the law induces a person to commit a criminal offense that the person would have otherwise been unlikely to commit, usually through some trickery, persuasion, or fraud. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னா என்ட்ராப்மெண்ட்ன்றது ஒரு ப்ராக்டிஸ். ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இன்டியூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு தப்பு பண்ண சொல்லி, கிரிமினல் அஃபென்ஸ் பண்ண சொல்லி ஒரு பர்சன்கிட்ட சொல்லுவாங்களாம். இல்லைனா குட் அதர்வைஸ் பீன் அன்லைக்லி டு கமிட். ஓகே பிடிக்கலையோ அது பண்ணி தான் ஆகணும். யூஸ்வலி த்ரூ சம் ட்ரிக்கி ஆர் truscation or fraud. Okay, let me be straight with you. I am trying to figure out who smuggled drugs, etc. We have a credible lead, sir. Someone on this roundabout is waiting for a bulk shipment from the harbor to load it on their lorry and drive it to Jamrock. Jamrock எவனா எடுத்துட்டு போறான் ட்ரக் அப்படின்றது சொல்றாங்க. Not me, man. நான் கிடையாது. No way. I don't need any trouble. எனக்கு It's bad enough anyway. This jam's got folks up in arms and I'm afraid it's headed toward a conflagration. Who do you think could be conducting the drug trade? அப்ப யார் பண்ணுவா? Look, man, I try to stay away from the criminal underbelly of Revachol. I'm a guest here. நான் ஒரு கெஸ்ட். You really need to find another man to probe with those questions. நீ வேற யார்கிட்ட தான் கேட்கணும். நான் உங்க கெஸ்ட் தான். எனக்கு இந்த மாதிரி பசங்க தேவைப்படாது அப்படின்றான். We wouldn't say he's lying, sire. அவன் வந்து பொய் சொல்றான்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல அப்படின்றான். Get any smoke on you? Nope. Don't smoke. ஓஹோ ரைட் கொடுக்க Some மாட்டான். of the other drivers do though. There's still a few around waiting for the jam to disperse. ஓஹோ நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்படின்றான். ஸோ நீ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றான். Yup, nothing wrong with that statement. Your senses have nothing to add. You'll have to ask around elsewhere. ஹாய் தேவா ப்ரோ. ஹாய் நித்தின். ஓகே நான் வேற என்ன கேட்டுக்கிறேன். Check the kiosk down the street. Frit. ஓ 3 T's. Revachol's weird. கீழே இருக்க ஒருத்தனை போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்றான். சரி ஓகே லெட்ஸ் கோ. இங்கே ஒருத்தன் இருந்தான். வந்தாரே தோடோடு யாரா நீ? உனதான் சொன்னானா? You see a Samaran street vendor surrounded by a motley assemblage of goods. When he realizes you're looking at him, his face breaks into a wide, welcoming grin. டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே அவன் மூஞ்சி அப்படி உள்ள ஒரு பிரகாசம். The name Sileng is embroidered over his breast pocket. அவனோட நெஞ்சில வந்து அந்த பேர் எழுதியிருக்குன்றான். Happy shopping officer. Everything's cool here. Happy shopping officer. I gives you thumbs up. What's cool? Everything's cool. எல்லாமே கூல்ல இருக்கு. The customers are cool. The place is cool. And போடா ஃபுல். நான் வாங்கல போடா. எல்லாமே கூலா இருக்கான். எனக்கு ஆட்டோ தான் வேணும். You're very cool. நீ ரொம்ப கூல். Bang 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 bang. Bang bang bang. Makes both hand into the finger pistol and fires few finger bullets into the air. ஓஹோ அவர் கன் எடுத்துக்கிற மாதிரி அவர் கையில் இருக்க விரல்களை எடுத்து சுட்டுறாராமா. பேங் பேங் பேங். You feel a twitch in your index fingers. There's a finger shootout brewing. Hey! Don't shoot, officer. Have we got an arrest here or just a shakedown? Shakedown. Good one, officer. You're a funny guy. You're a funny guy, டேய். டேய் என்னடா கலாய்க்க. என்னனே என்ன சிரிச்சிட்டு இருக்கறனால காமெடி பீஸ் நடஸ்டானா அவன். கோபினே தப்புனே அப்படிலாம் நினைக்காதனே. Good on officer, funny guy. Now what can I do for you? Not this is not.
I think I'm really here to shake your hand. Answer to official questions. Then fire away, officer. Finger pistol 99mm. Hey. So and அது கூட ஒன்று இருக்கு. தலையெழுத்து நீ அஞ்சான் படம் 5 டிக்கெட் இருக்கு. என்னது? என்ன இருக்கு வர வர நீ கேளியா அவன் பேங்க் சொல்றான். த ஃபயர் அவே புரியலையா நீ சொல்றது? நீ அஞ்சான் படம் 5 டிக்கெட் இருக்கு வரனா கேளு பேங்க் சொல்றானே. ஓ பேங்க் சொன்னோன்னே அது சரியா புரியுது. ஓகே the fire away officer is settled back into the pile of work. He is sitting on the comfortable. Oh kind of stuff are you selling? Should you give you some money? No need to dress this one up. Oh, okay. எனக்கு காசு Hi, officer. எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். Because I want to bribe me, I am a prohibited. That's what you supposed to do around here. I don't know, it was the only thing I could come up with my hand. Tells you I need to get some money or somehow. Ah, yes. Money is very important. மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றான். நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் எனக்கு காசு வேணும் கொடு ப்ளீஸ். Are you trying to ask for a bribe? If so, you're not doing a very good job. Sorry, detective. காசு கொடுக்க மாட்டானா. சரி ரைட்டு விட்றாடைக்கும் கையை லஞ்சம் வாங்க விட்றியாடா நீங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஆர் செல்லிங்? Only the coolest goods in Revashol. I've got sneakers, speakers, extremely comfy pants too. Comfy. Right here. No shame, only freedom. ஓஹோ நோ ஷேம் ஒன்லி ஃப்ரீடமா? என்னடா என்ன சொல்ல வர? கீழே எதனா கட் பண்ணி விட்டுருவியா இல்லை மொத்தமாக கட்டாக இருக்குமா அது? நோ சேம் ஒன்லி ஃப்ரீடமா என்ன அர்த்தம் அதுக்கு? Where do you get those comfy pants? I'm an entrepreneur, officer. ஓ ஆண்டர்பிரனரா சார் நீங்க? தெரியாம போச்சு சார். Suppliers, distributors, டிஸ்ட்ரிபியூட்டர். wholesalers. ஓஹோ தொழிலதிர்பலா நீங்க? தொழிலதிர்பல் தெருவில் என்ன பண்றீள்? he begins counting on his fingers. எண்ணிட்டு இருக்கானா. I have got source buyers. சோர்ஸ் இருக்கு, பையர்ஸ் இருக்காங்க, சப்ளையர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. நல்லா ஒரே பிஸியா அப்படின்றான். ஆல் எக்ஸ்ட்ரீம்லி கூல். நேர்மையா ஒரு உருவம் இருக்குன்னா அது கிம் தான் ப்ரோ. ஆமாம் உண்மையிலே சொல்லணும்னா அவர் பார்த்தீங்களா என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு மனுஷன். அப்படியே கவனிக்கிறாரு மனுஷன். Do you have permit to sell all that? They discount for cool officers like me. No need for discounts at ceilings, officer. Everything's already on sale. டிஸ்கவுண்ட்லாம் தேவையில்ல ஆஃபீஸர், எல்லாமே சேலில் தான் இருக்கு. 50% ஆஃப்ல இருக்கு. ஏண்டா அது? But did he first mark them up 100% just so that he could put them on sale? அதெல்லாம் வந்து 100% வந்து put them on sale or those things on sale. Did you just jack up the price first? Okay, கேப்போம். My man, you know how the game is played. You and me, we should work together. நம்ம ரெண்டு பேரும் போணும். நீ என்ன நினைக்க? Things up. ஏய் போலீஸ் ஆஃபீஸர்ரா நானு. நீ நானும் சேர்ந்து வேலை பார்க்கணும்ன்ற. You have permit to sell this? Good joke, officer. Here we don't have permits. Just economic freedom. Take a look around. என்ன நகைச்சுவை பண்ணிட்டேன்னு நாய் சிரிக்கிறான். எதுக்கு இது சொன்னோன்னா அந்த சப்ளைசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. ஓ இதெல்லாம் நீ வித்துருவியா? ஐயோ செம்ம சிறப்பு ஆஃபீஸர். ஐயோ எனக்கு அந்த பர்மிஷன் இல்லையே. இது ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் தான். டெக்ஸ் புத்தி பாரு அப்படின்றான். நான் இங்க வந்தது பெரிய தப்புன்றது நான் இங்க தான் புரிஞ்சுக்கிறேன். It's beautiful. Beautiful freedom. சாரே கொலை மாசு அதுவும் சொல்லிவிட வாய துறந்து போட்டதுக்கு அப்புறம் கிம் இட்ஸ் ட்ரூ he doesn't need a permit to sell. Sweet, no permits means less. It is, yes. Anyone can set up their shop whenever they feel like it. எப்படிலாம் தோணுதோ அவங்க அப்படிலாம் வச்சுக்கலாம் கடையை. That's right. அது உண்மை. No permits, no bureaucracy. That's why this city and its law officials are so cool. ஓ அதனால தான் இந்த சிட்டி வந்துட்டு எப்போ வந்தாலுமே அவங்க எங்கே வேணால் கடையை திறந்துக்கிறதுனால அவங்க வந்து பியூரோக்ரஸியும் யாரும் காசு பிடுங்க மாட்டாங்களாம். போலீஸ் வந்து காசு கேட்க மாட்டாங்களாம். ஓகே வெயிட் பட் வாட் ஆர் வி டூயிங் கிம்? there's no permission. Look at Kim and police. No permission. Cool. If you wanted to be cynical about it, you could say we are here to protect the interests of property holders.
I am not, however. நீ வந்துட்டு you could say we are here to protect the interest of the property holders. Nice. My man, officer, you make all this possible. எல்லாமே நீ தான் இத Without you, this climate would be extremely bad for business. நீங்க இல்லனா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றான். என்னென்ன பேச்சு பேசுறான் பாரு. ஒரு துணியாங்க. Resin is a fine filmy substance consisting of cobwebs spun by small spiders. Seen is நம்மள வச்சு மார்க்கெட்டிங். Super cool. Anything for you. எதுவா இருந்தாலும் உனக்கு இல்லைங்க ஹியூமன் ட்ரேட் ரிட்டர்ன் ஆன் த அவுட்கம் எப்படி அதெல்லாம் ஃபுட் பேக்கேஜ் நீ விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரேடாக இருக்கு ரிட்டர்ன் ஆன் த அவுட்கம் எப்படி You mean these delicious pre-packaged shelf-stable meal kits? ஆஹா Really easy to cook, no hassle, really cheap too. Buy some, try them out. ஓஹோ ரைட்ரா அதாவது நீ எழுதுன மாதிரிலாம் அதில் நீ விற்கிற சாப்பாடு பொருட்கள் எல்லாம் அதில் எழுதி விட்டிருக்கே எப்படி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவையான சாப்பாடு ஃப்ரெண்ட் அப்படின்றாரு ரியலி ஈஸி டு குக் ஈஸியாக குக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பை சம் ட்ரை தம் அவுட் No hassle. There's a little of a hassle here, it appears. A moral hassle. Okay, well, okay, அது வந்து They're very delicious and shelf stable. You can keep all this out in the sun come summer. Try it. Buy some tuna. Won't rot. Unrotable. சன் காலத்துல வச்சு சம்மருக்கு சன் கம் சம்மரா இப்போ வின்டர் இருக்கிறதுனால நீ வெயில் காலம் கூட வச்சுக்கலாம் ஒன்னே ஆகாது அப்படின்றான் Me? It's a boring story, officer. Who cares about the past? பாஸ்ட் பத்தி யாருக்கு all business now. எல்லாமே பிசினஸ் தான் This man probably comes from Seaguy, sometimes known as the apricot suzerainty, you are in the Samaran Isola. நீ வந்து apricot suzerainty தான் வந்திருக்க this man is probably comes from sometimes known as apricot okay Apricot suzerainty calls to mind an era when the Seaguy archipelago was colonized by Revachol. It's a bit of a slur, in other words. Oh. Right, don't fret. Sorry, I didn't know. That's right, officer. But it's a bad scene for business there. Oh, அங்க வந்து business பண்றது கஷ்டம். Extremely bad for an independent local entrepreneur. Oh, local entrepreneur ரொம்ப கஷ்டமாங்க. Hey, why not support this local entrepreneur? You can start by buying a pair of sexy pants, cool sunglasses, maybe some macaroni. எதனா ஒன்று வாங்கிட்டு போடா எவ்வளோ எந்தூசியாசமா பேசுறான் பாருங்களேன் I like this guy actually. There's a pile of cheap sunglasses. You like sunglasses, officer? I've got the latest styles right here. Try the shades on. Abort. Damn, officer. It's going to be very difficult for anyone Now to you look like a mega secret spy, very secret man. அழகா இருக்கன்றான். It's going to be very take you seriously with these things. No, you are definitely not buying those. Right, I am saying. What I like those uncle. Are you sure? But they look so good on you. You should think this through, officer. I took those ugly guesses. These are those you've. These are all first-rate sunglasses. Try again. Maybe you can find some interesting sunglasses. Very cool. இருங்க வேற எதனா ட்ரை பண்ணலாம் சுத்தம் ஒழுங்கி. Oh, that visor is perfect for you, officer. It'll definitely keep the sun out of your eyes while you're shooting criminals. நீ கிரிமினல்ஸ் சுடும்போது அது பேங் 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 சுடும்போது அது சன் வந்து படாது சன்னோட கிளார் அப்படின்றான். Hey, at least it might actually offer some protection against the sun, not like those cheap plastic shades. I hope not. Kim or firefight something we should be prepared of. எனக்கெல்லாம் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். He says looking for his boss. Don't like it? Sure, Square Joe. No problem. Let's get you some real shades. இது என்னது $6 40 and practical, officer. Good choice. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு? இது எங்க போடுறது? ஸ்பாட் விசர் எங்கயா இது போடுறது? ஓ மேலே. ஓ கேப்பா
ஏய் நைஸ். ஜோக்கர் ஆக்கிட்டேனே அவனே. என் தலைவனை நான் மாசு காட்டுறேனே. கிம் குறுகுறுன்னு பார்த்துருக்கேன். எடா பண்ற அவனே. இதுக்குன்னே உனக்கு தப்பி. இப்போ மாசா இருக்க பாருண்ணே. நீ ஏன் ஒலி, நீ தான் ஒலி, ஓயாதே உடும்பு. போடு நெக்கில் ஒரு டைய போடு. ஐயோ டை வேணாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா ப்ரோ? காலைல சாப்பிட்டதுமா. மாசு டை வச்சுக்கலாமே. இருப்பு பேரோடு ஆகா இங்க குட்டி நேனி. There are clothes and Don't be shy. save the economy. That sounds off. You find your எதனா உனக்கு ரெடி பிடிப்போம். Economical but also trendy. Look. something cold grazes your hand. Synthetic and sleek. A windbreaker. Surf, it says, but also wind, summer, 100% waterproof. Waterproof area. Sport, practical, and Good choice, officer. Megas got to prepare for spring. ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. விண்ட் பிரேக்கர். அடடா. பேண்ட் மட்டும் இல்லைண்ணே. You keep coming back. That's good of. Haven't you heard, officer? We've got to be very cool. The ஒன்று ஒன்றா வாங்கி நான் காலி பண்ண வச்சுறாரு. பேசியே மொத்தத்தையும் காலி பண்ண வச்சுறான். you see two lowly, defeated speakers. I can see you have a taste for luxury of. A pair of Those sneakers, mister. Those sneakers are the latest found sneakers. Super air, super fine, super cool. ரொம்ப ரேரா கண்டுபிடிக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் சூப்பர் கூலாவும் இருக்குமா. ஒன்லி 50 ரூபாய். Only fun ultra. Wear the future. You remember the slogan from some magazine. 50 ரியல் கொடுத்தா நான் பிச்சை தாண்டா எடுக்கணும். ஒன்னும் எனக்கு அவ்வளோ கைட்டுறது ஒன்றும் வேணாம். அவ்வளோ காசே முதல்ல என்கிட்ட இல்லை. நான் எங்கே போகிறது? சாப்பிட்டேன். படுபாய் போயில. இது கிளாஸு, இது எடுத்தாச்சு. எல்லாத்தையும் புடுங்கிட்டேடா ராஸ்கோல். மேபி இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெட்னஸ்டே டைம் என்னது? A rusting control panel. This panel, you pull the lever. Nothing happens. A spring brings the lever back. Wasn't there a sign over there saying functionality will be restored? வெட்னஸ்டே மார்னிங் ஆச்சானே, அப்புறம் ஏன்னு ஆகல? சரி ரைட்டு. A crumpled billboard reading, Samaran butter soaks in the ஒரே canal. நிமிஷம். Two ugly lines mar the bright ரேண்டமான countenance ஒரு of ஃபோன் the நம்பர். ஆஹா வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை. ஃபார்மஸில் இது கால் பிடித்த பிடிச்சது உதிர்ச்சி ட்ரிக் கேட்டது பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு கிரம்பிள்டு பில்போர்ட் ரீடிங் அது வந்துட்டு அங்கே இருக்குன்றாங்க. சார்மன் பட்டர் சோக்ஸ் இந்த கேனால் இந்த பேர் எழுதப்பட்டிருக்க அந்த ஒரு பில்போர்டு வந்துட்டு கீழே வந்து 2 ugly lines மார் த கவுண்டர்ஸ் டு த ப்ளோன் பாய் டிப். The sign billboard has fallen on the waterlock, keeping it open and thus out of order. ஓ அது வந்து கீழே விழுந்துருச்சு அந்த பில்போர்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Judging by the size of the impact and the parallel lines of burnt Yo! road, the cause was probably a motor vehicle.
ஒரு மோட்டர் வெஹிக்கிள் வந்து அடிச்சு தூக்கி இருக்கியா? யாரா பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னு தெரியல. ஐயோ அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன். அவன் விண்டிசில் கணக்காக ஓட்டிட்டு வந்திருக்கான் இந்த காலகட்டத்தில். ஏதோ வண்டியை போயிருக்கு பாரு, இவ்வளோ தூரம் லிஃப்ட் ஆகி இருக்கும் ஃப்ரெண்ட். இல்லை இப்போ கதை புரியத்துக்கு தான் சொல்கிறேன், தவிரத்துக்கு பாருங்க. Judging by the size of the impact and the parallel lines of the front rubber cause a problem with a motor vehicle. These look like the same tire tracks I saw earlier. ஆமா, அங்க பார்த்த ஒரு டயர் ட்ராக்ஸ் பார்த்தோம்ல, ஒரு உட்டன் கதவுகளை உடைத்தது அந்த டயர் ட்ராக்ஸ் மாதிரியா இருக்கான். இத காட்டர் Side slip marks indicated that the vehicle was traveling up the crater at அந்த சைடு ஸ்லிப் மார்க்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணதான் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு அந்த இதில் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். So look at the roof of the shack. The black marks on the roof indicate that the vehicle vaulted from the crater to the roof of the shack. ஒரே நிமிஷம். ஆஹா. The blank mark on the roof indicates the vaulted. God of War போடலையா? God of War ஸ்டீமில் வரலையா இன்னும்? நீனையா உருட்டிட்டு இருக்கு வரலனே ஸ்டீமில் இன்னும். அது ஐயோ கட் ஆயிடுச்சு. பரதேசி பயலே கட் ஆயிடுச்சு. பைத்தியக்கார பயலே, அது இன்னும் ஸ்டீமுக்கு அவைலபிள் ஆகல. அதான் காலையிலே சொன்னடா சட்டி. பாஸ்வேர்ட் ஒரே நிமிஷம். அம்மா நிறைய பேர் போட்டிருக்காங்க இங்கிலீஷ் வாய்ஸ், அதான் கேட்டேன். அப்படியே பரதேசி காலை தான்டா சொன்னேன். கோமால இருந்தியாடா? கட் ஆயிடுச்சு ஸ்டீம். காலையும் ஒரே கேள்வி கேட்குறேன், நைட்டும் ஒரே கேள்வி கேட்குறேன். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கியாச்சு. அழுக்கண்ட போகுது மவுஸை சொன்னேன். ஸ்டீம் வேற கரும்பு வந்துருச்சு. இப்போ எங்கேருந்து வந்து தெரியுமா? ஆமாம் கோமா. வெயிட் கரோ இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட நான் இன்னும் அன்லாக் பண்ணல. அதான் இன்னும் காமெடி கேமில். பெரிய விஷயம். ஆட்டோ சேவ் ஆகும். நம்ம எங்கே வந்து இருக்கோம் ஆட்டோ சேவ் ஆச்சுன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருக்க மக்களே, தண்ணி மட்டும் எடுத்து வந்துடுறேன். வந்துட்டேன். பேக் என்னதையா ஸ்பாட்டு? அப்பாடி, இதை முடிச்சுட்டு ஒரு வேலை இருக்கு. இந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்க வேண்டும். எஸ் வி ஆர் இயர். முடிச்சுட்டு நினைக்கிறேன். இதுதான் பண்ணணும். இதுதான் ஆமாம் இதுதான் நம்ம பண்ணோம். A crumpled, the sign billboard has fallen. Judging by the size of the impact, second time தான் வந்தோம். ரூஃப் வந்துட்டோம். Side slip அதான் கிராஷ் ஆச்சு. The black marks on the roof indicate that the vehicle vaulted from the crater to the roof of the shack. ஓ, அங்கேருந்து இங்கே பறந்துருக்கு. இல்லை சித்து அங்கிள் பெஞ்ச் மார்க்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கேம் இன்னும் ரிலீஸ் ஆகலையா? ஆமாயா, இந்தியன் டைமுக்கு ரிலீஸ் ஆகலையா? இந்தியாவுக்கு வரல. ஸ்டீமில் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு வந்து நாளைக்கு தான் வருது. இன்றைக்கி நைட்டு 12க்கு தான் வருது இந்தியாவுக்கு. நீங்கள் 14 தானே? நீங்கள் நைட் 12 இல்லை 2 மணிக்கு தான் கேமே அவைலபிள் ஆகும். அதாவது பிளேன்னு வரும். நாளைக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் சிம்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா நீ போய் பாரு. சாண்டம் மொனைக்கோ போட்டிருப்பான், இல்லை சோனியில் போட்டிருப்பான் பாரு டைம். மற்றதுக்கெல்லாம் இங்கே வந்து லான்ச் ஆகிடுச்சு. மற்ற கண்ட்ரிஸ்லாம் லான்ச்சு. இந்த டைம் மோஸ்ட்லி ஆகிடும். இந்தியா தான் லாஸ்ட்டு. அது நடக்கிறது தான். ஏன் சைவர் பங்குக்கும் இப்படி தான் நினைக்கிறேன். சைவர் பங்குக்கும் இப்படி தான். ஏஷியாவுக்கு மட்டும் இப்படி தான். இந்தியாவுக்கு நாளைக்கு தான். அது இப்போதைக்கு ப்ரீலோடு தான் இருக்குது. இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லுக் அட் த ஸ்லோப்பிங். அதாவது இங்கேருந்து அங்கே பறந்துருக்குன்றாப்பில் வேறு ஒன்றும் இல்லை. பிளாக் மார்க்ஸ் அந்த ரூஃப் அந்த இண்டிகேட் பண்ணுறது வந்து என்னன்னா அது பறந்துருக்கு இங்கேருந்து. லுக் அட் த ஸ்லோப்பிங் மெட்டல் ஆஃப் த ரூஃப்.
The panel served as a takeoff ramp. ஓ அது வந்துட்டு ஒரு பறக்கிறதுக்கான இதுவாக வந்திருக்கு. ஏய் நம்ம ஏன் குடிச்சிட்டு நம்ம இந்த வண்டி எடுத்துட்டு பறந்துருக்க கூடாது? ஆனால் நம்ம எப்படி இதெல்லாம் தாண்டி அங்கே வந்து போய் படுத்தோம்? லாஜிக்கே புரியல. லுக் அட் த broken post. The vehicle soared through the air, hitting the billboard and upsetting the posts. Then it continued its flight, taking the billboard with it. ஓஹோ இது வந்து பறந்து வந்திருக்கு, பில்போர்டு அடிச்சிருக்கு, பில்போர்டே போயிருக்கு. ஸோ லுக் அட் த சைன். The sign broke. அது அடித்த வேகத்தில் அது கீழே இறங்கி இப்படி போயிருக்கு. ஓஹோ சரியான லக்கியானா அவனுக்கு அடிச்சது இங்கே இருக்க பில்போர்டு, அது பட்டு இப்படி போயிருக்கு பாரு வண்டி. The salmon and butter billboard still looks freshly painted, suggesting it took the plunge recently. ஓஹோ சீக்கிரமா தான் இப்பதான் கட்டியிருக்காங்கன்றான் அதை. 72 hours. The opposite bank. Still speeding, the vehicle made a loop and vanished into the fog along the coast. ஓஹோ அந்த ஃபாகுக்குள்ளே போயிருக்கலாம், அந்த கோஸ்ட் அலாங்க அப்படியே போயிருக்கலான்ற. சைபர் பங்க் ஒன் டே முன்னாடியே கிராக் கேம். அது இது இல்லையா, அதுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது, இதுக்கும் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்காது. டெனோவை போட்டிருந்தா வந்திருக்காது குமார், டெனோவை வந்திருக்காது இதுக்கெலாம். வாட் வாஸ் த மாடல் ஆஃப் இஸ் ஃபேந்தம் வெஹிக்கிள்? ஆஹா ஃபேந்தம் வெஹிக்கிளோட மாடல் அது. There are two good candidates, the Caprice 40 and the Linear G22. Why? It's about the right size, and the tire marks look like they came from the skinny tires. ஓஹோ ஸ்கின்னி, அதோட உருவமும் அதோட ஸ்கின்னி டயர்ஸும் பார்த்து அது மாதிரி தான் தெரியுது அப்படின்றான். The Caprice 40 is a very popular model with bank clerks, topping pie delivery drivers, ஓஹோ பேங்க் secondary கிளர்க்ஸ் எல்லாமே school யூஸ் teachers, பண்ணுவாங்களாம். cops, strippers dressed as cops, undressed strippers. ஓ ஸ்ட்ரிப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்களாம். Very sturdy but light motor carriage. More likely than most to survive that jump. ஓ ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குமா, பட் லைட் மோட்டர் காஜம், ஆனால் இது வந்து ஜம்பை தாண்டிடுமா. The Linear G22 is not a particularly popular model due to its peculiar proportions. ஓஹோ அது ரொம்ப which the பாப்புலரான மாடல் கிடையாது. manufacturer's design team probably thought about for too long. ஓஹோ You'd have to follow the tracks to be sure. The lieutenant looked. எனக்கு தெரிஞ்சு பேசலான்றானே கூட. ஏய் வாடா, Any theories about what happened here? இங்கே நடந்ததை பற்றி எதனா தேர் இருக்கா? இது ஷிப்போட மாடல். என்னது மாடலா? இல்லை அது பறந்த காரோட மாடல். எனி தியரி சப்போர்ட் வாட் ஹேப்பன்ட் ஹியர், ஹி கேஸ் டவுன் அட் த சைன். ஓகே எதனா தியரி இருக்கா? இட்ஸ் லுக் லைக் சம்மோன் வாஸ் ரியலி நாரி சம்மோன் டாப். ஓகே ரெக்லெஸ் டாபிக் ஐ டோன்ட் கேட் சம் டாப்ஸ் ஐ வாண்ட் டு கெட் த க்ரோசரிஸ். What kind of car do you think it was? எனக்கு தெரிஞ்சு ட்ராக்ஸ்லாம் இது மாதிரி தான் இருக்குது. That's quite likely, from what I can tell. He seems impressed. I guess that's quite likely from what I can tell. There's some idea about who it might have. Yeah, I have no idea who could it have been. We are not traffic cops. நம்ம Should we டிராஃபிக் get காப்ஸ் back to கிடையாது. the murder? மர்டர் கூட போவோம்னா we should bring back the justice. Okay. If we must. நம்ம வேணும்னா பண்ணலாம் அப்படின்றான். முதல்ல இதை பண்ணுறாடே, இதை பண்ண முடியல ஆல்ரெடி, அதுக்குள்ள அதுக்கு A போகிறது. rusting control. This panel. Pull the lever. Oh, nothing happens. Nothing happens. போன வாட்டி இதாச்சு. Wasn't there a அசிங்கப்படுத்தாத என்னைய, அசிங்கப்படுத்தி பார்க்குறதே வேலையாக போச்சு பரதேசி. இருக்க ஒரு பைத்தியக்காரனை மட்டும் தான் பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம. ஓ மை காட், திஸ் மணி பீப்புள். திரும்பி அந்த குழந்தை நிற்க வச்சுருக்கான் போகிறோம். ஸோ இவங்க கூட பேச முடியாதா? இவங்க கூட பேசலாம், இவங்க கூட பேசலாம். நைஸ். இவங்ககிட்ட என்ன பண்ணா என்ன வருது? லைக் காட் ஐ பில்ட் மை பேரண்ட் போடாங்க சட்டி. இவங்க கூட பேசலாம், இவங்க கூட பேசலாம். இவன் யார்? இது சீட் வந்துட்டு அந்த இருக்க அந்த லெவர் மெக்கானிசம் இருக்கு பாரு. ஐயோ அது லைட்டு வெயிட்டு தான், பட்டு ட்ரையர் ட்ராக்கிங்லாம் வந்துட்டு 20 மாதிரி தான் இருக்குன்னால. யூ சீன் ஸ்டடி உமன் கமிங் டு யுவர் செல்ஃப், ஷீ சீம்ஸ் டு பி ப்ரௌசிங் புக்ஸ். குட் ஒன் பாயிண்ட். Yes? Hello? ஆமாம் அது நல்லது தான் அப்படி சொல்ல. ஓ Me? No one. I'm just a working class woman. நான் ஒர்க் பண்ணுற Is பொண்ணுன்றான். she such a working class woman? Why isn't she working? எதுக்கு நீ வேலை பார்க்குற? வாட் ஆர் யூ டூயிங் ஸ்டூடெண்ட்?
someone be working? Not all the time. எல்லா டைமும் வேலை பார்க்க Now முடியாது. I'm browsing books. நம்ம புக் Even பண்ணி a working class woman needs something to read. ஓகே. I know you are. நீ போலீஸ் ஆஃபீஸர். Everyone can see that. The rectangles. ஓ நம்ம ஸ்லீவை காட்டுது. குட். What with? What with? A lot of things. For example, people tend to go missing. ஓஹோ யாரா மிஸ் ஆயிருப்பாங்க. My husband? No, he's not. So what where he could be? அவன் எங்க இருக்கலாம்? I don't know. எனக்கு At home now? Out drinking with his friends? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கலாம். Where is this going, officer? எதுக்கு போயிட்டு இருக்கு? So what I am hearing is don't know. Where is your... Yes, but I don't really need to know where my husband is. எங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. Not all the time. No. I can totally help you find using us. Then I don't really care if you're going. Maybe you are right. Maybe he's not. Of course he's not. It's got to be something else then. Why else would you be asking her if it wasn't? Aha. Maybe you should. சும்மா பாக்குற புக்கே பார்த்தலாமா? Her hands move over the book covers. The woman before you nods and returns to her. உங்ககிட்ட எதனா கேக்கடோட வந்தேன் பார். என்ன சொல்லணும்? ஐயோ இந்த குழந்தைய பார்த்தாலே பாவமா இருக்கு. சரி இந்த குழந்தையோட கதைக்கு அப்புறம் வருவோம். இங்க இருக்க ரெண்டு சைத்தான் கதைகளை முடிச்சிட்டு இந்த குழந்தை கதையை முடிச்சிட்டு உள்ள இருக்காங்க. Doesn't need to be a struggle. லைஃப் வந்து எப்பவுமே போராட்டமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. அவனே புலம்பிட்டு இருக்கான் தனியா. மேடம் போஸ்டர் வணக்கம் ப்ரோ. லைஃப் வந்து டஸ்ன்ட் நீட் டு பி ஸ்ட்ரகிள். ரொம்ப போராட்டமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்க வணக்கம். ஈ கவர்ஸ் இஸ் மவுத் டு ஹைட் அப்புறம் என்னத்த எதுக்கு வாய மூடுறான்? கேட்டுக்கிறேன். இதான் பார்த்தேன் டிஜே தமிழ் டிஜே ஸ்ட்ரீமில் வந்துட்டு மெம்பராக இருந்து பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப நாளாக பார்க்குறீங்க போல டிஜேவை. அதான் நானே பார்த்தேன். I'll be with you in a moment, officer. ஒரு நிமிஷம் இரியா குடிச்சிட்டு இருக்கேன். நீ ஜஸ்ட் ஃபினிஷ் மை சாண்ட்விச். சாண்ட்விச் வச்சிருக்கானா? ஓ சாண்ட்விச் அது சரக்கு மாதிரி இருக்கு. He nods to his partner take to ஓ அவன் பார்ட்னரா அவன்? பாட்டம் ட்ரிக்கர். இல்லை இருடா மட்டும் பேசுகிறோம். Actually on Monday discard I waited 2 hours for joining the visit that didn't add me and me till now. தெரியலையே ப்ரோ எனக்கு அதை பற்றி. எனக்கு தெரியலையே. அது அவர் சார் நீ அவர் தான் கேட்கணும். என்ன கேட்குறது இல்லை. வியூவர்ஸ் மேலே இருக்கும் ப்ரோ. நைஸ் குட். அவர் இல்லையா அவர் ஒரு விதத்தில் பாராட்டலாம். 2-3 விதத்துலேயும் பாராட்டலாம். முதல் விதம் அவர் வந்து எடுக்கிற சில கேம்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்கும். ரோட் 96லாம் நானும் அவர் வேறு யாரும் பண்ணலான்னு நினைக்கலாம். தெரில 3 பேர் 4-5 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அவர் புது கேம்ஸ் ட்ரை பண்ணுவார் பிடிக்கும். அது இல்லாமல் ஃபுல் டைம் ஸ்ட்ரீமராக இருந்து டெய்லியும் அவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் போடுறாரு அவர். அது அப்புறம் 3வது கன்சிஸ்டன்சி. யாராக இருந்தாலுமே அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஒரு கன்சிஸ்டண்டாக அதனால தான் நானும் இப்போ நான் சிவபிளேஸில் வந்து பார்த்துட்ருக்கேன். நைஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. பண்ணுறீங்க. ஹவ் யூ நோ ஷேம்? உனக்கு எந்த ஒரு அசிங்கமே இல்லையா? த மேன் சேஸ் டு ஹிஸ் பார்ட்னர். ஏன்டா அவனடா பாருக்கு சாண்ட்விச் தான்டா சாப்பிட்றான். பட் யுவர் பேக் எவ்ரி டைம் யூ பிரிங் அவுட் த மெஷரிங் டைப். ஓஹோ எப்பவுமே அதை அளந்து பார்க்கறதுக்கான இதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றான். ஓஹோ நீ வந்து எப்பவுமே வார்த்தையில் வந்துட்டு கத்தி வச்சு பேசுகிற குத்துற மாதிரி பேசுகிற அப்படின்றான். ட்ரை டு என்ஜாய் த கேம். ஆல் ரைட். நான் வந்து அந்த கேமை என்ஜாய் பண்ண பார்க்குறேன். திஸ் இஸ் ஒன்ஸ் டூயிங் அந்த சாண்ட்விச். But you keep breaking my concentration. என் கான்சென்ட்ரேஷன் நீ பிரேக் பண்ணிட்டே இருக்க. நீ வந்து வயசாயிடுச்சு. We're both old. நம்ம 2 பேரும் வயசாயிடுச்சு. Stop grabbing your ass like it's a girl. ஓகே எதுக்கு உன்னோட விஷயத்தை நீ பண்ணிட்டு இருக்க ஒரு குட்டி பொண்ணு மாதிரி? These manly men are playing balls. This is a ball game. Grab a ball and play it. Don't ask questions. Shoot first. That's the spirit. Don't even waste your breath asking about. Oh, the ball game. Oh, இங்க இருக்கு பாத்தீங்களா? அங்க ball game. Way past their
ஏய் நான் பார்க்கவே இல்லைப்பா. இங்கே இருக்க பாருங்களேன், குட்டி குட்டியாக பால்ஸ் அதை வச்சு விளாட்றாங்க போல். சூப்பரே. ஓஹோ, பின்னாடி இருந்து அடிக்கணுமா அதை? You are immediately surprised by the ball's lack of weight. No matter, you'll make it work. The cold metal ball is surprisingly smooth against your neck. நான் மேக்ஸ் தமிழ் கம்யூனிட்டிக்கு சேனல்ஸ் ஃபுல்லாக சப் பண்ணிடுவேன். அதில் ஃபஸ்ட்டு டிஜி yours would only be covered with bumps of learning and scars of victory. அந்த பாலை ஃபீல் பண்ண சொல்லும் போது அதில் வந்துட்டு அது கோல்டு ஒரு ரொம்ப ரொம்ப வரையும் தன்மை கொண்ட பாலாக இருக்குது. ஸ்மூத் அகைன்ஸ்ட் யுவர் நெக், அதாவது நெக் கிட்ட வச்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இட் ஹாஸ் பேட்டர்ன் ஆன் இட், அதில் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு. Your screw to only be covered with the bumps of learning and scars of victory. Okay. Already your muscles are adjusting to the weight. Oh boy. What? பொங்கல் வச்சாச்சா? பொங்கல் வச்சாச்சியா? காலைல முடிஞ்சிச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாப்பி பொங்கல் கிரியேட்டிவ் இருக்குன்னு மறந்துட்டேன். சொன்னது நல்லா மறந்துட்டேன். காலெல்லாம் பொங்கல் விளையாட்டுகள் தான். பொங்கல் செலிப்ரேஷனே நாங்கள் ஜிடிஎஃப்ல தான் பண்ணோம். நீங்கள் கேமு ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் பிக்கஸ்ட்டு இயராக அமையட்டும். ஹாவ் அ கிரேட் இயர் ப்ரோ. என்ன செய்யலாம் நடக்கட்டும் அப்படி நம்புறது தான் எல்லாமே. நம்பி டெய்லியும் ஓட்ட வேண்டியதான் வாழ்க்கை. ரியாலிட்டி. அவன் வந்து ஏதோ ஒரு பேசுகிறான். மேடி த ஓல்டு சோல்ஜர், பழைய போராளி. ஈல்ஸ் இன் அவுட்ரேஜ். கத்துறான். எதுக்குடா கத்துற? Hey, whole house of shit. It wasn't whole house of shit. The shot was at least 23 meters. 23 meters. Probably 24 and then some. Nothing to be embarrassed about. அதை பற்றி கால்மாணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ரொம்ப தூரமாக தூக்கி போட்டுருக்கோம் சொல்லுங்க. What the hell is your problem? உன் பிரச்சனை என்னடா? You vandalized our game, son. நீ எங்க We can't play pétanque with 5 balls. He tries to calm himself. We can't play pétanque with 5 balls. ஓ நம்ம தூக்கி வச்சனால பால் காணாம போயிடுச்சு. இப்போ எதுக்குடா தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். It was shot put. Well, it damn well isn't. அது கிடையாது. You ruined a pétanque game. We want our bull back. அதிகமா புத்திசாலியா இருந்தா இந்த கேரக்டர்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோளாறு தான் கொடுப்பான். Take it easy, René. René. This is just a misunderstanding. Misunderstanding. Officer. அப்படிதான். Harm done. ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்றான் அவன். Of course there's harm done. You iron slug. You are as a goddamn bull. அதை எடுத்துட்டு வந்து தரணும்ன்றான். Good. Yes. Why did you come here? தேவையாடா எனக்கு இது? இன்வெஸ்டிகேஷன் பண்ண போய் தேவலாம மாட்டிக்கிட்டேன். He might. உன் டைமுக்கு நன்றி. நான் கிளம்புற சாமி, என்னை விட்டுரு. தேவைப்பட்டா வந்து கேட்குறேன். ஆள் எடுக்கிறீங்கடா என்னைய. ஒரு பால் எடுக்குது விளாடலான்னு வந்தேன். எதனா உதவி செய்வீங்க நம்பி. The sight of bullet holes stirs something in you, making you forget the lieutenant's surname. Where? There? Those are old. அது ரொம்ப பழசு அப்படின்றான். These bullets were fired during the revolution. Revolutionல அப்போ ஆப்ஷன் சரி அப்போ வந்து சுட்டுக்கலாம். Do not warrant investigation. அத பத்தி should இன்வெஸ்டிகேட். focus on present. ஏதோ சும்மா கேட்கணும்னு கேட்டேன்யா. ரொம்ப காண்டாவாது. எல்லாத்துக்கும் காண்டாவான். நம்மள தவிர எல்லாம் ரோசம் உள்ளவங்களா தான் இருக்கானுங்க. நம்ம தான் ரோசம் கெட்டு சுத்துறோம் போல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன் இவனுக்கு முன்ன அதை வச்சு விளாண்டுக்கிறானுங்க. இவன் எங்கே தூக்கி எரிஞ்சனே தெரியல அந்த கருமத்தை. என்ன பிள்ளையாளுக்கு சரி ஓகே, அழைக்காது. நம்ம இதுக்கு மேலே இப்படியே போயிட்டு இருந்தோம்னா தேரவே மாட்டோம். நம்மளுக்கு பேட்ஜ் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு அந்த இதை போய் திறந்துட்டோன்றது அந்த ஆளுகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவோம். அதான் முதல் வேலை, முற்றிலும் வேலை. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே ஏதோ ஒரு பிளான் பண்ணுமே. இங்கே போய் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி அதே தான் பேசுமா அந்த பொண்ணு. அதே மாதிரி பேசினா ஹைலைட் பண்ணி காட்டாது நம்மளுக்கு. வாட் இஸ் த கிரைம் பிஸ்னஸ்? இது நம்ம who's the point to the woman bro? Oh, that's Auntie Billy. She's nice if a bit distressed. She's your aunt? No sir. She's a working woman who comes to look at the books a lot. ரொம்ப அடிக்கடி வருவாங்க. I think she is a bad husband. Not very nice or helpful. இது போதண்டி, நான் அந்த அக்கா உசார் பண்ணிக்கிறேன். You can't stop calling me sir. ஓகே, இது பார்த்துக்கிறேன். இப்போ இந்த குழந்தைய நான் உசார் பண்ணுறேன். ஏமா My husband?
No, he's not. This little told me you have அவனுக்கு bad husband சொல்லுச்சு. Excuse me? A bad husband? Not nice, What do helpful. you mean? என்ன மாதிரினா உனக்கு வந்து ரொம்ப நல்லதாவும். Do policemen just go around repeating what some kid off the street said? நீ ஒரு போலீஸ் ஆளா இருக்க, ஒரு குழந்தை சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுற அப்படின்றான். ரைட். Those were our words, not mine. I am merely something that is very much for rich. Is she now? Okay. Annette's a sweet sprout, but she doesn't know anything about marriage. மேரேஜ் பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? Why am I even talking about அத பத்தி this? ஏன் பேசுறேன்? So you don't have a bad. No, I don't. I have a good husband. The kind and helpful sort. ஓ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானா? அவன வருவல்ல பாத்துக்க. Well, I don't mean to disrespect, sir, but you are being a bit of a cockatoo here. For what it's worth, I agree. But cockatoos can't be stopped when they get ladies. It's better to indulge him at this point. Asking about your cockatoo. I don't even have a cockatoo. Cockatoo என்கிட்ட இல்ல. It's a trap. Never ever. Great. சரி விடு. Wonderful. No, absolutely not. She gives you a short the ரைட் விடுமா. உன்கிட்ட எதை கேட்டாலுமே ஒரு பேச்சு பதிலே இல்ல. நீ எல்லாம் ஒரு பெண்மணியா? ஒரு கான்ட்ரிபியூஷனே இல்ல உன்கிட்ட. போ உன்கிட்ட பேசவே மாட்டேன் நான். உன் பேச்சுக்கா. ஹஸ்பண்ட் வந்து கெட்ட ஹஸ்பண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆரி அண்ணனை உனக்கு ஹஸ்பண்ட் ஆக்கலான்னு பார்த்தேன். சரி உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நீ எவ்வளோ கழுவி ஊற்றுனாலும் அடுத்த நாள் மறந்துடுவான் ஆரி. அந்த அப்பேற்பட்ட பாக்கியமான ஆளை நீ விட்டு மிஸ் பண்ணுற. எனக்கு ஒன்றும் இல்லை. You broke down the back door, the wards, the door. It's all gone now. எல்லாமே Psychic energy leeching onto my I shop. know what I was thinking. Sometimes necessary to resort or extreme. I suppose it's all over now. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். I guess there's no escape. Just a door. அது ஜஸ்ட் டோர் தான். This is curse detective. கர்ஸ்ட் இது சாபப்பட்டபட. The doomed commercial area for nothing. Just look at the sheer amount of companies that have failed in this house. இந்த ஹவுஸ்ல அவ்வளவு பேர் வந்துட்டு தோத்துருக்காங்களாம், ஃபெயில் பண்ணிருக்காங்களாம். அதனால தான் இது வந்து சாபிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். ஏன்னா அந்த கீழ ஒரு கம்பெனி கேமிங் கம்பெனி சொதப்பிச்சுல. I hope you're happy now. Happy that you've ruined everything. எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டு சந்தோஷமா இல்ல? சந்தோஷமா இருக்கியா? Host Almighty, she prays. Guard me and my honest business venture from the curse that lurks. Of course you didn't. You're nothing but a policeman. என்ன? Cursed, but I thought the curse wasn't. அதான் சாபமா? சாபம்லாம் கிடையாது. எனக்கு ஒன்றும் சாபம் ஒன்றும் உண்மையான மாதிரி தெரியல. உனக்கு அப்படிதான் தெரியும். நீ வந்து ஒரு யாருமே இல்லைல்ல, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே அப்படி சொல்லி பண்றா. All right. You know what? I'm willing to let you investigate the doomed commercial area. We are set on the path. There's little else to do. Oh. Her facade has dropped. Now you see the curiosity behind the fear. Oh, and the curiosity பார்க்கறோம். Okay. But before we go on, tell me, did you encounter the malignant entity? Malignant entity? Yes, the malignant entity that lives inside the chimney. It takes the shape of a woman, a witch probably. I've suspected that she knows more about the curse than she lets on ever since I first saw her. Chimneyல ஒரு witch இருக்காளா? சூனியக்காரி. இந்த chimney that's. Yes, I've heard that. It's enormous. She has barricaded herself behind some metal security curtains upstairs. God knows what she's doing there. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? Some unnatural magic. If you're really interested in cracking this mystery, then we should go back to the furnace. Maybe you could yell into it or something. நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்றா. Okay, but please, only a few questions. You wouldn't want to disturb the spirits. ஓ, நாங்க என்னையா அங்க ஆன்மாவை நாங்க டிஸ்டர்ப் பண்ண போறோம்? What is the curse? The curse is so much worse than you could imagine. It's a disease eating at the very foundation. Okay, runs through the woman. She looks. It's the curse of financial distress. Oh, financial distressலாம் கொடுக்குமா? ஓஹோ, அதனால நிறைய பேர் இங்க வந்து ஆரம்பிச்சவங்கலாம் போயிட்டாங்களாம். Okay, I'm a little confused. What does that mean? Everyone knows that all the previous companies in this building have sooner or later declared bankruptcy, and their malicious spirits are still here, feeding off bad business practices and disappointing income statements. There's something wrong with this building, I can tell you. The woman before you. போய் தொலைடி வைத்தியம். என்ன லாஜிக்கோட இவ பேசுறானே எனக்கு புரியல. போ, உங்கள்கிட்டலாம் மனுஷன் வருவானா? நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன். போ, நான் போகிற வேலை பொருள் விற்றனா அவங்ககிட்ட போய் சொன்னேன்னா அப்படியே கதையை முடிச்சு நான் பாட்டு கிளம்புறேன். பக்கி 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 அறிவே இல்லை. வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷனே பெருசாக போயிட்டுருக்கு. நோட்டு புக்கு தகவலில் பாருங்கடா. என்னோடய கிளாஸ் ஒர்க் கூட இவ்வளோ படிக்கிற காலத்தில் இவ்வளோ ஃபுல்லாக இருந்தது கிடையாது. இவ்வளோ தீமடாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு போட்டு
ஓ டியூஸ்டே வா அது வெனஸ்டே தான் இருந்தால் தான் அந்த பிரிட்ஜ் திறக்கும். சூப்பர். மனுஷனே இல்லைடா நீங்களாம். நல்லா நல்லா பண்ணுறீங்கடா. இவன் இன்னும் தம் அடிச்சிட்டு இருக்கான். இவன் இன்னும் போகலையா? இவனை இந்த வாட்டி அடித்து வாயை உடைக்க தான் போகிறான் பாருங்க. Hello, compatriote. You have something to discuss? I salute you, compatriote. Defenders of the evening lands have to stick together. Light up, brother. Word of those jungle spirits. காட்ட ஸ்மோக் உன்ட்டு இது தம் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் உன்னை சல்யூட் பண்ணுறேன். டிஃபெண்டர்ஸ் ஆஃப் த ஈவினிங் லேண்ட் ஹேவ் டு ஸ்டிக் டு தர். எல்லாம் ஒன்றா எனக்கு இட் டேக்ஸ் அவுட் அ பேரல் ஆஃப் ராக் இன்ஸ்டெட் இஸ் லீவ்ஸ். பிரதர் Cigarettes are a tool. Equip them in your health slot in your inventory. அதுக்குள்ளேயே வந்துருச்சு நம்ம கிட்ட அது. Drugs? They are shit, man. I don't let anything pollute my body. என் உடம்ப ஓ சார் தம் அடிக்கிறீங்களே அது என்னதான்? Well, booze and cigarette what? You know where that shit comes from? Sarah Miriza. Safri. Ilmara. They take money from the old local junkies here and then use it for to outcompete us in the manufacturing sector. Oh. They know they can't beat us in a fair fight, so they have to get us to weaken ourselves somehow. Oh. It's racial sabotage, racial economic sabotage. அவங்கள வந்துட்டு நேருக்கு நேரா சண்டை போட முடியாது. ஸோ இது மாதிரி பொருட்கள் விடுத்து அவங்க வந்துட்டு எங்களுக்குள்ள வந்துட்டு காசு பற்றாக்குறை ஏற்பட்டுருவாங்க எங்களை அடிமையாக்கி வச்சு. தச்சாராங்க. But they make a cool alcohol. I was told they to. So I take it you are not smuggling drugs. I agree you are responsible. I don't go for that foreign piss. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போக மாட்டேன். Or sometimes I like a dram of that Yugograd vodka. Koikos and worse much. But they do no booze. Okay, so I take it you are not smuggling drugs or materials. That's all I need to know. Okay. Not in, not out. I'll never betray the purity of my tribe. Oh. So you're telling us that you don't know anything about drug smuggling through Terminal B-ல ஒரு drug smuggling நடக்குது பத்தி உனக்கு தெரியாது அப்படிதானே? I don't know shit. And if I did, I wouldn't tell you. நான் பண்ணானா கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன். Then what are you still hanging around here? What do you think? I can't leave the lorry unguarded. Lorry Stuff's been getting looted lately. It's those little kips sneaking on at night. So எதனா திருடிடுவாங்க அதனால தான் நான் இங்க இருக்கேன். There was a bunch of spilled boxes in the back of a big lorry nearby. I did see one lorry with the railway doors open way. You know what happened? Yeah, I knew that guy. தெரியும். He was an honest driver. ஒரு honest driver. அவன் இந்த country பிடிக்கும். We were having a good debate about genetics. Genetics பத்தி good debate பேசிட்டு இருந்தோம். When some kip boys smashed his lock and took damn near everything. ஒருத்த வந்து அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவன் வேலையே போயிடுச்சு. I haven't had anyone to talk to. அதுக்கப்புறம் யாரும் கிடையாது. If they were getting drunk inside the whirling in rags, how could they all were know whirling? How do you know it was kips you broke into the lorry? What? Aren't we allowed to say that is the kips who do all the stealing around here? That's not road science, man. நாங்க வந்து இதுக்குலாம் நாங்க இதுக்குலாம் பர்மிஷன் இல்லையா எங்களுக்கு சொல்றதுக்கு கிப்ஸ் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டர் சயின்ஸ் இது சொல்கிறதுக்கு ஒன்று இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் படிக்க தேவையில்லை. ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்க வேண்டியது மாதிரி சொல்கிறான். பட் the who's running drugs through the... Isn't it obvious? Fucking Sealang, that beady-eyed South Samaran. His little side business is a scam. Scam பண்ணுறது தான் ஒரு சைட் பிஸ்னஸ்ன்றான். Peddling drugs as well. ஓஹோ, found reselling immunization package, right? That's the one, brother. His tribe are natural liars. It's in their blood. Oh. அங்க ஒருத்தன் வித்துட்டு இருந்தான்ல ஃபுட்ஸ்லாம் அவன் தான் விக்கிறான்றான். Is your man all right? 100%. He's a lorry man selling his employer stuff. Broke the seals on his Humanox lorry. No doubt he's selling drugs too. Oh, அவன் ட்ரக்ஸையும் விக்கிறான். I wouldn't be so sure about it. Not until we've heard what Sealang himself has to say. Yes, we need to pay Sealang a visit. Guess so. Oh. என்னையா சொல்றீங்க? குழந்தையா அது? தங்க குழந்தையா அது? அந்த குழந்தையா அது பண்ணிருக்கு? அவனை இல்லைன்னு தெரியட்டும், ஒன்று புதைச்சிட்றேன் இங்கே வச்சு. நான் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வரேன். என் சல்லத்துக்கிட்ட நான் எதனா பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். என் சல்ல குட்டிடா அவன் தங்கம். இதெல்லாம் போட்டு வாங்கலாம்ல. The tear machine stands. No. You need tear to use the tear machine. tear இல்லையா? சூப்பர். அம்மா தாயே
நான் பொருளுக்கா Welcome to Frit. What's that magazine she's reading? To the left of இதெல்லாம் பொருள் எப்படி வாங்குறது நானு? A small cabinet on the wall is filled with various medicine bottles, nasal sprays, and blister packs. Okay, here. I hope Saint Baptiste makes you feel better or something. Okay, here. I hope Saint Baptiste makes you feel better or something. Okay, here. I hope Saint. Okay, here. I hope Saint. Okay, here. I hope Saint Baptiste. Okay, here. I hope Saint Baptiste makes you feel better or something. நன்றிமா. உன்கிட்ட சில கேள்வி கேட்டு அதெல்லாம் Welcome திருப்பி to Frit. மூட்டி கம்முன்னு இரு. Purvigon, what is the fritty? I don't know. Frit? She shrugs. A 7 to 11 grocery store. ஒரு grocery storeன்றா voice. I think they think that the extra T makes it funkier. அது இன்னும் ஃபங்கியரா இருக்கிறதுக்கு அதனால தான் அப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாவ. உருட்றியா? The story goes that normal fritta with 2 T's, a men's workwear shop in Vredefort, was already taken. Extra letter to avoid a trademark infringement. Oh. You mean this? இதையா? the cover அப்படினு சொல்றான். ரெண்டு girl வந்து கிஸ் பண்றது. This is Pop Stars. It's Pop got Star. like famous people in it. ஓ நிறைய ஆட்கள் இருக்காங்க. சேல் கிடையாது அப்படின்றான். Looks like it also has something called Police What about all the what is this featured on page 34. feature? This Approve the speaks to very you. futuristic. Oh. Looks like also something called police DLA model feature on page 2. This speaks to you. Oh. She pops her raspberry flavored bubblegum and nods. Oh, வந்து Her bubble விட்டுட்டு. shoulders tense. She shuffles back only slightly. The lieutenant frowns at you before turning to the clerk with an apologetic half smile. பாதி சிரிச்சிட்டே இருக்காப்ல. Okay. I'm not really supposed to be chatting to anyone, but wow. I didn't know you worked for the union, sir. யூனியனுக்கு நீ வர்க் பண்ணிருக்கேன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு 25 செக் பண்ணு. Anything else I can No, that was easy. Worryingly so. Okay, நம்ம காசு கொடுத்து no you don't work for the union. The union works for you அப்படின்ற மாதிரி. That was easy for English. So can you tell me anything about I don't really know anything. எதுமே தெரியாது. I mean, I know it's there, but I haven't seen it, so நான் பார்க்கல அப்படின்றா. Do you know man who died? not really. எனக்கு தெரியாது. No. I didn't know him at all. எவ்வளவு நாளா அங்க இருக்கு அந்த டெட் I பாடி don't செக்லாம்? know really long. தெரியல. No need to worry. It's just standard procedure for us to ask around. எல்லார்கிட்டயும் கேக்குறது. Anything, let us know. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. Okay. Uh-huh. Warehouse in the back building. A warehouse. I don't know. Maybe. I don't really care what Frit does. எனக்கு தெரியல அப்படின்றா அந்த warehouse பத்தி. Come on, give me something. She scrunches up. Fine. Frit doesn't have a warehouse. Just a little back room here. Okay. ஓஹோ பின்னாடி ஒரு குட்டி ரூம் தான் இருக்குன்றா. ஓகே சரி மேடம் நான் போயிட்டு ஒருத்தனை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அந்த நாயை விசாரிச்சுட்டு வரேன். எதுவுமே தெரியாத நடிக்கிறாளா? மேபி இந்த பொண்ணு ரேப்பா பண்ணியிருப்பானா இல்லை அப்யூஸ் பண்ணியிருக்கிற பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமோ தெரியலையே. புரியலையே இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஒருத்தன்னா கார் எடுத்துட்டு பறந்து போயிருக்கான். ஒருத்தன் என்னன்னா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றான். என்னடா நடக்குது இந்த நாட்டுல? Everything still cool here, officer. சோஷியலிங் வாட்டர் ரெஸ்டாரன்ஸ் ஆன் ட்ரக்ஸ். Drugs? I don't go in for that, officer. அதெல்லாம் பண்ண மாட்டேன். Ruin lives. வாழ்க்கையை கெடுக்கும் அப்படின்றான். Unless you're into drugs. We are looking for a rider who transport drugs out of the harbor. Searching in the traffic jam. Tasty drugs. Unless you are into drugs, of course. In which case, drugs are excellent. He kisses his finger. Aha. That's so cool. You investigating the local drug trade like some cool narc? But I am not a lorry driver. நான் லாரி டிரைவர் கிடையாது. Just a street vendor. நான் வெண்டர் தான். I don't know anything about that. அத பத்தி எனக்கு தெரியல. Blatant lie, sire. Yet he tells it with such conviction. We'd believe him. அவன நம்புறோம். Didn't know better. But you are a lorryman. Another driver has identified you and your lorry. நீ ஒரு லாரி மேன் ஒருத்தன் சொல்றானே அது என்ன கதை சொல்லு தம்பி. Who said that?
யார் சொன்னா அப்படி? It's the fat racist. அந்த ஃபேஸ் ரேசிஸ்ட் சொன்னானா? Bet it's him. அவன்தான். He has an agenda against me. அவன்டா. I'm an immigrant who works harder than he does. ஓஹோ, அவன் இங்கிருந்து வெளியாளா வந்ததுனால அவனுக்கு வந்து அவனோட நான் நல்லா வேலை செய்யறதுனால அவனுக்கு எனக்கு பிடிக்கல, அவனை வெறுக்கிறான். So you admit you're a lorry driver? So you admit you are a lorry driver? No, I just said I work harder and he's an asshole. ஓகே, நான் இங்க வந்து நல்லாவே வேலை செய்யறேன், நீ ஒத்துக்கிறியா நீ ஒரு லாரி டிரைவர்னு கேட்கும்போது இல்ல நான் ஒத்துக்கல, நான் லாரி டிரைவரே கிடையாது. He stops to think, யோசிக்கிறான். Realizing he can't get out of it. Smart man. Okay. Okay, maybe I'm a lorry driver. மாட்டடா டேய். A little. But that's not the most important thing about me. மாட்னியா? That's my day job. This is my dream. இதான் என்னோட ட்ரீம். You spreads his arm, so you forgot to tell me. Exactly. It's such a small part of my life. It's in the rear view mirror now. ஓஹோ, அது ரொம்ப ஸ்மால் பார்ட்டா. நான் டேல வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்து நான் ஓகே மேபி நான் ஒரு லாடவெலாம் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு எனக்கு இதுதான் பண்ணுறது தான் என்னோட கனவு. ஸோ ஃபர்காட், நீ மறந்துட்டே சொல்கிறதுக்கு அப்படி தானே? ஆமாம், நான் மறந்துட்டேன். ஸ்மால் பார்ட் என்னோட வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதுக்காக தான். இட்ஸ் இன் த ரியர் வியூ நவ். ஐ எம் கிளைம்பிங் அவுட் ஆஃப் தட் வேர்ல்ட் வித். ஓஹோ, அது வந்துட்டு அதெல்லாம் தப்பிக்க பார்க்குறானா. ஸ்டாப் ஸ்ட்ரீமிங். வாட் டு யூ நோ அபவுட் த ட்ரக் ஆப்ரேஷன்? Nothing. I told you. I'm not a dumb guy. எனக்கு காது கேட்காது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். What crowd is that? I don't get it. இன்னொரு crowd. You know, the drug crowd? Drug crowd. No, he wasn't talking about an abstract crowd. Abstract crowd பத்தி சொல்ல. That crowd. அந்த crowd. There's more here. He's afraid of this crowd, whoever they are. Okay, if you don't know, then I will tell your employee who have been selling his stuff. No use. He's not telling us. He's too afraid. பயந்திருக்கான். We need to take him to my station and ask him there after we've called his boss. அவன் பாஸ் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கேட்கணும். Okay, look. There's bad people doing bad things here. Bad people doing bad things. Please don't get me into this mess. I spent 15 years. ரொம்ப கஷ்டம். Here we go. There's a tiny bit of truth on the table. Zoom in on it. We are buddies seeing, help us out. No one will know it was you. நீன்றது யாருக்கும் தெரியாது. It's a she, okay? ஒரு பொண்ணு. The drivers call her the lady driver. Lady driver. You're better off staying away from her. The way they talk about her, she's no lady. பொண்ணு மாதிரியே கிடையாது. ஆனா அவதான், பட் ஆனா வந்துட்டு அவ பேசுறது, அவங்கள பத்தி பேசுறத பாத்தீங்கன்னா அவ பொண்ணு மாதிரியே இருக்காது. Interesting. Could this be the old woman back there? I don't know. Maybe. இருக்கலாம். She is. I haven't gone near her. அவர் பார்த்தா don't get involved. நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். He's not ruling. Who are the other drivers who talk? All of them. I don't know. I told you all I know. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். Who exactly is talking about this lady driver of yours? The racist. The racist or the other one with the tattoos? All of them. Even the ones who've left. I don't hang out with them. அவங்க கூட நான் சுத்திட்டு இருக்கேன். Remember who has tattoos? எனக்கு தெரியாது. Could she associate with the RT boys? I don't know. I'm not look. All right. I scored. Let's cap this off with a purchase. You can walk away from. போடா சட்டி. பரவாயில்ல, ஆனா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே எனக்கு, அது சந்தோஷம்டா. பொறுமையா இருக்கு ஃப்ரெண்ட், உன் கூட பழகினதுக்கு. எங்க போலாம்? பரவாயில்ல, தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. ஒரு பெண்மணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த நாயிட்டு கேட்போம். டேய், Hello, compatriot. I know you have been giving me the run around. Where is the lady driver? எங்க இருக்க அந்த பொண்ணு? I don't know what you're talking about. நீ என்ன பேசன்னு தெரியல. But she knows sling didn't do. Then why are you slinking? Listen up, fuckwits. You don't scare me. You cops don't run Revachol West. You don't run Martinez. Just tell me who the cat. You don't run anything. நீ எதுவுமே நீ ஓடல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். All bark and no bite. நீ கொலைக்க தான் செய்வ, கடிக்க மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்றான். You mean la puta madre? A legendary and not in a good way crime boss from Jamrock. நீ நாய் மாதிரி கொலைப்ப, கடிக்க மாட்டேன்ற மாதிரி கிண்டல் பண்றான். Yeah, him. Rashiram son. What are you doing? Let me handle it. The lieutenant looks at you skeptically, but does not. I ain't saying. Isn't saying nothing, saying something. So you are saying something, yes, you are saying. Want me to get violent with you? What? Here on the street? You won't? Now fuck off. No, ganda. How do you want to proceed?
இல்லை சண்டை இங்கே வரப்போகுது ப்ரோ. கிளாஷ் ராயல் இப்போ பண்ணலாம் ப்ரோ. வாட் இயர் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். நான் இன்னும் உங்கள்கிட்ட வந்து வயலண்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறியா? தேவையில்லாமல் நான் அலைய வச்சுட்டு இருக்கேன். யார் அந்த பெண்மணின்னு சொல்லுன்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு துப்புறான். என்ன கொலைக்கிறனே கடிக்காதது மேலே நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கான். இப்போ மோனை இப்போ வந்து இன்னும் என்ன சண்டை பண்ணுவீங்கயா இந்த ரோட்லையா வாட அடிச்சுக்கலாம் அப்படின்றான். The man drops the near finished cigarette lingering between his fingers. He reaches for a new one with a confident look. இவனெல்லாம் அடிக்க முடியாதா? Hello, compatriot. You have something to discuss? You know you have been the runner. I don't know what you're talking about. You know selling. He did something. He stole his employer's goods. அவனோட எம்ப்ளாயி கூட்ஸ் திருடுனா another honest lorry you know. ஓ அவன் தான் திருடி விற்கிறான்றானா? நான் ஃபர்ஸ்ட் ட்ரக்னு. I don't think you're as down with our fight as you'd like me to believe, brother. Why is the saffron man still there? அங்கேயே அவன் இருக்கான். அவன்கிட்ட பேசு. I don't know anything. Just tell me which one are lorry. Listen up, fuckwits. You don't scare me. So you cubs don't run Rivachel West. You don't run Martinez. You don't run No. He means அதேதான் திரும்பி வருது. Yeah, him. Then I presume you are familiar with his peonies. Okay. Yeah, they're his little bitches. He's got them all over the unions. Oh. So அங்கே வந்து ஃபார் அ மொமெண்ட் இந்த லாரி மேன் இஸ் லைன் டக்குன்னு கம்மன் இருக்கான் துப்புறான். தென் ஐ ப்ரிசிம் யூ ஆர் ஃபெமிலியர் வித் பியோனிஸ். ஆஹா நீ வந்து அந்த ஆட்கள் ஒருத்தனா அப்படின்னு கேட்குறான். யா ஏய் சேஸ் அப்படின்றான். வேர் திஸ் இஸ் லீடிங். இது எங்கே போகுது? தேர் இஸ் இஸ் இங்கே இருக்கா குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி காட் தேம் ஆல் ஓவர். Not just the unions. He has peonies everywhere. Some say he even has them in the RCM. Dirty fucking peonies who do anything for him. The lieutenant adopts a rodentine quality. Be cool, sir. You're not peonies. You wouldn't be investigating a drug thing if you were. ஓஹோ நீ பியோனஸ் இருந்தா நீ அதை விசாரிக்க போற? Of course not. நாங்க பியோனஸ் கிடையாது. But if we were, and one of Madre's drivers were to be stealing from him, then it's a good peonist job to find out who that is. அது யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். He's surprisingly good at this. It's not a hard job. It won't take a long time. ரொம்ப டைம் ஆகாது. It won't make Madre angry. But a stupid fucking racist is standing in the way, protecting this fucking thief. அந்த thief protect பண்ணிட்டு இருக்கான். I'm not scared of you or the mob. உன்னை பார்த்து நான் பயப்படல. Action of the Lorryman and Carter's Guild. ஓஹோ You've seen that corpse in the ceramic armor there. Did his shitty little guild protect him? ஓ அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சா அவனோட கார்டு அப்படின்ற மாதிரி செத்து போன ஒருத்தனை பார்த்தல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிச்சா? You wouldn't just leave him out there if you. ஓஹோ நீ அங்க அப்படியே விட்டு போலல. Lieutenant turns and gives you a barely Be careful. This man still got some fight in him. Make him tell me what he knows. அடி போடு. தலைவா அடி மோன மூஞ்ச ஓட தலைவா அவன. Time to turn up the volume. Show me the lorry rate. பாய் சொல்றா. சொல்றா நாயே. Fuck you. I told you. I'm not gonna. நான் சொல்ல போறது கிடையாதுன்றா. His voice grows smaller as yours. Go on. Okay, bye bye. அப்புறம் வர போய்ட்டு வாங்க bro. I am go. My life, you understand? Happy. என்ன சொல்லலாம்? கொல்றான். கொலைக்காரன் மாட்டானா இல்ல கொலைக்காரன் தான் அந்த அவுடி பாய்ஸ் ப்ரோ. அவுடி பாய்ஸ் அந்த கேங் இருக்கானுங்களே அவங்க தான் கொலைக்காரனுங்க. மாத்திட்டீங்களா? ஐகோன் fucking homo. Look, fuck you, man. When did she go? I don't know. எனக்கு தெரியாது எங்க போனா அந்த பொண்ணு தெரியாதுன்ற. Just rolls with the fleet and acts like a big shot. அவ அங்க லாரி எங்க? That's the monument down there. The green temple. Now leave a small temple. ஓகே ஒரு டெம்போல வந்துட்டு ஒரு ட்ரக் இருக்கு. சோ கிரீன் கலர் டெம்போ அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கிரீன் 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 இல்ல ப்ரோ நம்ம தான் கண்டுபிடிச்சோமே நேத்து அந்த அவனுங்க தான் கொலை பண்ணானுங்க அது காரணமும் சொல்லிட்டாங்கல்ல ப்ரோ. டேய் கிரீன் கலர் டெம்போ இதுதான். டேய் நீதானா? அல்லா Everything still cool here. எங்க இருக்கு கிரீன் கலர் டெம்போ? Close the water and stay fine.
பே கேட்டு அது ப்ளே பண்ணியாச்சு. ஜாம் மிஸ்ட்ரி அது ப்ளே பண்ணி ஜாம் மிஸ்ட்ரியா வாட்டர் லாக் டூஸ்டே find the lost world, find the happy button, approve the authority and more is coming on the okay. Investigate doom correction, search for the okay. Prove your authority. சவுத்தில் இருக்குன்னு நானுங்க. சவுத்தில் எங்கேயா க்ரீன் கலரில் ஒரு இது இருக்குது, அதான் புரியல. கொலைக்காரன் தான் நம்ம நேற்று அந்த கேங் கண்டுபிடிச்சோன்னே ப்ரோ. பண்ணிட்டீங்களோ க்ரீன் கலரில் இங்கே எனக்கும் மிஸ் அவுட் ஆகுது. இது எங்கேயா இருக்கு? இவனா? ஒருவேளை இவனா இருப்பானா? ஒரே டவுட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Oh my god, here we go. This screen found A to Z contemporary is parked. இங்க வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இந்த கிரீன் கலர் ஃபேன் A to Z வந்து நீங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. இட்ஸ் சீன் இங்க யாரோ ட்ரக் விற்கிறாங்க, அவங்களோட இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரோ இப்போ என்ன பண்ணணும் தெரியல. இப்போ நம்ம 4-5 விஷயம் பண்ணணும். ஒன்றும் அவனுங்களை கை வைக்க முடியாது சரிங்களா. ஒன்று பண்ணலாம், யார் கொலை பண்ணுன்றது அந்த யூனியன் லீடர்கிட்ட சொல்லலாம், அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு ப்ராப்பரான ஆதாரம் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு அவனுங்க தான் பண்ணானுங்கன்றது ஆதாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆதாரம் வேணும்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு அந்த ஆர்மர் அந்த சீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, எப்பேற்பட்டவர் எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆதாரம் வேணும். ஸோ ஆதாரம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆதாரம் வேணும்னா நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், நம்ம பேட்ஜ் கிடைக்கணும். நம்ம பேட்ஜ் கிடைக்கணும்னா அவங்க சொன்ன ஒரு வேலையை நம்ம பண்ணணும். அவங்க சொன்ன வேலைன்னா யார் ட்ரக் விற்கிறாங்க அவங்கள போய் கண்டுபிடி அப்படின்னாங்க, அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிக்க வரும்போது தான் ஒருத்தராக குழு கொடுத்தாங்க. அது மூலிமா ஒரு பெண்மணி தான் ட்ரக்கை விற்கிறாங்கன்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்மணி தான் நம்ம கென்னை வாங்கிட்டு ஓட்டாங்களோன்னு பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. திஸ் மஸ்ட் பி த ஒன் ஹி டோல்ட் அஸ் அபவுட் அன்லெஸ் ஹி வாஸ் லையிங். ஓகே, ட்ரை டு பிக் இட் தி விண்டோ. The glass on the side windows is tinted and covered. Dust இருக்குன்றான். The door is locked. Locked இருக்கு. Super. There's no pick in this lock. How are we going to get this open? Use the pry bar to smash the window. Open it from the inside. I don't know how good it is, but this investigation has taken long enough. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. We can't afford. Open it. Pry bar. Goddamn maggot. Looks like the window might be shatterproof. You may have to. This has been. Irra. The smell of cigarettes and perfume welcomes. Wait. எப்படி ஓபன் பண்ண நானு? I don't know how good it is. நம்ம வந்து ரொம்ப நேரம் இதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்றான். ப்ரைபார் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அதை நீங்கள் ஸ்விங் பண்ணி உடைக்கலான்றாப்புல. பட் நம்ம பண்ணல. ஓகே, ஸோ இப்போ வந்து பைபாரை வச்சு உடைக்கலான்றாப்புல. அது நம்ம உடைக்க முடியல, நம்ம ட்ரை பண்ணோம், உடைக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து திறக்க முடியலன்றோம். திஸ் பீன் ஆர்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நோ நீட் டு மேக் இட் எனி ஆர்டர், டேக்ஸ் த ப்ரைபார் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து டக்குன்னு உடைக்கிறான். ஒரு ஸ்மாஷ் பண்ணோடனே உடையுது, கிளாஸஸ்லாம் உள்ளே பறக்குது, அப்படியே பிச்சின்னு போகுது. ஸ்மெல் ஆஃப் த சிகரெட் அண்ட் பர்ஃப்யூம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தம்மும் ஒரு இதுவும் இருக்குது, சிகரெட்டும் இருக்குது, தம்மும் பர்ஃப்யூமும் இருக்குது. வெல்கம்ஸ் யூ. த கேபின் இன்சைட் இஸ் பேஸ்ட் வித் ஓல்டு மூவி போஸ்டர்ஸ் லைக் ஆல் த மூவி ஆக்ட்ரஸ் ஸ்மைல் ஃப்ரம் த வால்ஸ். ஓஹோ, ஸோ ரேடியோ ட்ரான்ஸ்மிட் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த டூல் பாக்ஸ். ஓஹோ, ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர் இருக்கா உள்ள. Something odd about the passenger seat. The seating fabric has been pulled tight over the lower side. அந்த சீட்ல ஏதோ ஒன்று இருக்கான். சீட் ஃபேப்ரிக் has pulled tight over the lower side. ஓஹோ, the seat. Okay, admire the posters. These are one of them particularly catches your eye. A centerfold of an ingenue attached right above the back seat. Oh, there is a movie poster. Movie posterலாம் இங்க இருக்கான். Long forgotten films. 20s 22ல வந்ததெல்லாம் இருக்கான். ரேடியோ ட்ரக் விக்ரா புடிச்சிட்ட கோலமாவு கோகிலா. எஸ், கரெக்ட் ப்ரோ. ஒன் ஆஃப் தம் பர்டிகுலர் கேச்சஸ் அது கண்ணில் படுதா நம்மளுக்கு அத்தனை போஸ்டர் நடுவில். attached right above the back seat. There's definitely perfume in the air. It's spicy with a hint of amberette wafting through the bitter air of the cabin. The actresses and the rear examine the radio. All smile you a warm goodbye. A radio transmitter is attached. Radio transmitter on the dashboard attached irukkan. Toolbox on the driver seat killa irukkan. Looks like the frequency dial is absent. Frequency dial is absent. Requires a key to work, but the key has been removed. ஓஹோ, அதுக்கு ஒரு கீ போட்டா தான் வர்க் ஆகுமா? Missing lady driver. அந்த டிரைவர் மிஸ் ஆன மாதிரி இப்ப அந்த கீயும் மிஸ் ஆயிருக்கு. Strange. There are so many radio stations saved here. Must be over 100 at least. Lieutenant Lin close to the radio பார்த்துட்டு சொல்றான், there are so many radio stations saved here. இங்க நிறைய radio stations இருக்கு, must be over 100 at least. ஆஹா,
What about the speed pick FM? Is it the save station yet? No, that's on 78.9. அவன் வந்துட்டு 70 அதாவது அவன் கேட்குறான் அந்த எஃப்எம் பேர் சொல்லணும் அதை சேவ் பண்ணி வச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 78.1 அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டான் ரைஸ் யூர் What? I happen to have committed the frequency to memory. I have no problem admitting that. அது சொல்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. Why could anyone need so many radio stations? For contacting an entire fleet of lorrymen, for example. ஓ நிறைய லோரிமேனை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அது தேவைப்படும் அப்படின்றா. ஓஹோ. Looks like we are dealing with an impressive organizational tool. The nerve center of a huge operation with quite a range too. Okay, நம்ம பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம 20 kilometer radius. Is there anything we can do with the radio? Doesn't look like it. It's completely inoperable without the dial key. Dial key இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. The ghostly actresses. Check the pedals check you wedge yourself under the steering wheel to get a better look. நம்ம குனிஞ்சு பார்க்கறோம் அந்த இதுக்குள்ள tools lying around here. Hammer, pair of pliers and rusty wrench இருக்கு. Rusty wrench have been casually thrown there by the disorganized. But one odd detail does catch your eye. A piece of sandpaper has been glued to the throttle. But one odd detail does catch your eye. அது ஒரே ஒரு டீடைல் மட்டும் நம்ம கண்ணுல வந்து படுதான். A piece of sandpaper has been glued to the throttle. ஓஹோ. sandpaper வந்துட்டு throttle-க்கு தொட்டப்பட்டிருக்கான். இதெல்லாம் இருக்கான் கீழ அந்த sandpaper adds extra grip. ஓ அந்த sandpaper வச்சு பண்றதுனால extra grip. Looks like the driver has glued a piece of sandpaper to the throttle. Some grip extra. Sandpaper? A novel technique? ஓ பழைய டெக்னிக் யூஸ் பண்றான்டா. Also rub off the pattern from the driver right foot sole. Yes. Okay, one of the footprints of the crime scene has abrasion. One sole was smoother than other. ஆஹா ஆமா ஒரு சோல் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி ஸ்லைட்டா இருக்க மாதிரி இருந்தோம்ல மேபி இவ்வளவுதான் இருக்கலாமா. Which means that the missing lady driver was present at the lynching. பாப்பா அவளே இதுல ஈடுபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி woman shake your head always up to something. 8 RT year. Looks like her. அவமாதான் இருக்கு. He also the one running the drug trade. What happened? Now we know for certain who is the missing 8th person at the lynching. Do you think that Hardy and his boys could also be involved in the drug operation? Maybe இந்த பெண்மணி ரேப் பண்ணப்பட்டிருக்கலாம் இல்ல இந்த அவனால அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். சோ இவன் வந்துட்டு வெளில தெரியாம ட்ரக் வித்துட்டு இருக்கலாம். சோ அவ சர்வைவலுக்காக. சோ அந்த அவனால இவன் அந்த பொண்ணு வந்து அசிங்கப்பட்டிருக்கலாம். அந்த பொண்ணு அசிங்கப்பட்டதுனால ஸோ சர்வைலன்ஸ்க்காக அவன் வந்து தலைமறைவாக இருன்னு சொல்கிறதுனால அந்த பெண்மணி வந்துட்டு இந்த ட்ரக்குள்ளேயே வந்துட்டு ட்ரக்களை வித்துட்டு இருக்கலாம் மாதிரி இருக்கலாம். இல்லைனா அந்த பெண்மணிக்கு முன்னாடி வந்து ட்ரக் விற்க பழக்கம் இருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் வந்துட்டு இதை பற்றி நீ வெளில சொல்லக்கூடாதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குன்னா நான் உன்னை அப்யூஸ் பண்ணுறேன்னு யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் அந்த பெண்மணியை ரேப் பண்ணியிருக்கலாம். இதை போய் இவன் வந்துட்டு இந்த பெண்ணை வந்துட்டு அந்த அவுடி பாய்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம். ஸோ அந்த அவுடி பாய்ஸ் அவனை கொலை பண்ணியிருக்கலாம். அந்த கொலை பண்ணும் போது அந்த 8வது பெண்ணை அந்த பொண்ணு போய் நின்று கொலையை நடத்தியிருக்கலாம். நைஸ் என்னோட அசம்ஷன் இது. பட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஐயோ இந்த கேம் என்னையா அது எந்த பாயிண்ட்லேயுமே ஒரு பீக் எடுக்குதுயா. ஐயோ சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்டீம் பண்ணாமல் யாருன்னா நீங்கள் விடிய ஆடுவீங்க. இதெல்லாம் ஒரு வாரம் வைக்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டு யூ திங்க் the RD and his boys could also be involved in the drug corruption? அவன் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? We should see what Titus has got to say on the matter. இந்த மேட்டர்ல அவங்க என்ன சொல்றாங்க? The movie stars are still smiling from the walls. The radio transmitter sits on the center voila, a stack of அத பிச்சை எடுத்தாச்சு அத. Hold up. This large map displays the elevated motorway called 81. ஐயா எனக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்திருச்சு. ஆமா ப்ரோ எனக்கும் கதை சோட்லாம் வேற மாதிரி மாறுதுல்ல. நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளோ நீங்கள் ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் இருப்பீங்க. இப்படி ஒரு ஸ்டோரி பா எவ்வளோ டீப்பாக இருக்கு பாருங்களேன் ப்ரோ. அது பாருங்க. திஸ் லார்ஜ் மேப் டிஸ்பிளேஸ் தி எலிவேட்டர் மோட்டர். அது பிச்சை எடுக்கிற அந்த போஸ்டர் வேற எதுவும் கிடையாது. Toll booths at the intakes are marked with a circle. It looks like there are scant few ways of getting onto the elevated motorway that runs over there. Hundreds of thousands of motor carriages roar on the 881. அந்த 881 ரோட்ல வந்து நிறைய மோட்டார் இருக்கு. ஐயாபோத மாஸ் ப்ரௌன். The commuters don't even look down. Okay. The world ceases to exist outside the windshield. Best not to disturb the scene. அந்த சீனை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்றான். உள்ளே வச்சாச்சு. Maps looks just a metallic drawer. Metallic drawer இருக்கு. It's empty except
for a folded செக் newspaper. வைக்கிற லேடிக்கும் அந்த ஓல்டு பாடிக்கும் கொலைக்கும் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம் இல்லை ப்ரோ, ஏன்னா வந்துட்டு அங்கே ஒரு பெண்மணி வந்துட்டு அதான் நம்ம அந்த 7 பேர் எடுத்தோம். அந்த 7 பேர் வந்து அந்த அவுடி பாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வந்து அந்த 8வது பெண்மணியை பற்றி சொல்ல போகும்போது கோவப்பட்டாங்க. ஸோ அப்போது வந்துட்டு யாரோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. கார்டனராக இருந்தால் அந்த பெண்மணி கன்ஃபார்மாக கோவப்பட்டிருக்காது. அந்த அவுடி பாய்ஸே சொல்லியிருப்பான், அவள் தான் கொலை பண்ணியிருந்தான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த அவுடி பாய் திமிரா இருந்தால் அந்த 8வது பெண்ணை மறைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு பெண்மணி தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம கன் வித்த இடத்துலையும் ஒரு பெண்மணி தான் கன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்மணி தான் ட்ரக்ஸையும் விற்கிறாங்க. மேபி ட்ரக்கு காட் இட், ட்ரக்கு வாங்குறவங்க பொண்ணுனால வீக்கு நினச்சி மிரட்டி பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து பான் ஷாப்பில் போய் கன் கேட்டிருக்கு. அதே நாள் நம்ம வந்துட்டு கொலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்தப்போ மேபி அந்த பொண்ணு ட்ரக் டீலராக இருக்கலாம். ஸோ மேபி அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி சாயந்தரம் ட்ரக் விற்கும் போது இந்த மாதிரி இஷ்யூ ஆகிருக்கலாம், அந்த நேரத்தில் அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அவுடி பாய்ஸ் வந்து நீ ஒரு கன் வாங்கிக்கோமா, பான் ஷாப்பில் கிடைக்கும் ஈஸியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அதை நம்பி அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களை கொலை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சரி இனிமேல் நான் ட்ரக் வந்து நடத்த போகிறேன், அதுக்கு நான் கன்று வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மேபி காசோ இல்லை இந்த பொண்ணுக்கிட்டே காசு இருந்து அந்த காசை வச்சு நம்ம விற்ற அந்த கன்னை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்க்க மற்ற ஆட்கள் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கன்று வாங்கின பொண்ணும் அதுவாக தான் இருக்கணும். அந்த பொண்ணு வந்துட்டு பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான்றது அந்த ஒருத்தன் சொன்னதுக்கு காரணம் அந்த கன்னாக கூட இருக்கலாம். நைஸ், வாய்ப்பு இருக்குல்ல டெலிக் ட்ரைஸ் லைட்ஸ் அவுட் அந்த உள்ள வந்து எம்டியாக தான் இருக்குன்றாப்புல. Pull out 2 boxes back and close the rusty old. Great. I think we got everything. நம்மளுக்கெல்லாம் கிடச்சிச்சு. இப்போ எப்படி சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்க பிபிஓண்ணே, கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரியுதா? இவங்ககிட்ட வேற பேசணும். இரா இங்கே வாடா. All right, we've finished here. Let's quickly debrief and go over what we found, so we don't do it in front of the company rep. ஸோ நம்ம வந்து கேக்கான ப்ரீஃப் அப்போது அந்த பொண்ணும் மர்டரில் இன்வால்வ்டு அப்படின்னு ஒரு கெஸ்ஸு இவங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெண்ணு தான் அங்கே இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து லைட்டான ஒரு கால் இருக்குது. பட் மோஸ்ட்லி அங்கே இருந்த 7 பேரில் வந்துட்டு 7 பேர் அங்கே கரெக்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு 8ஆவதாக யாரும் இல்லைன்னா ஒரு பொண்ணு தான் அங்கே வந்திருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போது அந்த பெண்ணாக தான் இருக்கணும். ஆல்ரெடி வி ஆர் ஃபினிஷ்ட் இயர், லெட்ஸ் குயிக்லி debrief and go over. ஏன்னா வந்துட்டு அங்கே இருக்க எல்லா ஃபுட் ஸ்டெம்ஸும் ஒரு ஒர்க்கரோட பூட்ஸு அங்கே இருக்கிறது ஒன்று மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ அந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு தான் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட. ஆல்ரெடி வி ஃபினிஷ்டு, சீம்ஸ் லைக் சம்திங் police could do. What do you think all of this scheme? Honestly, I'm quite worried by what we've seen so far. The evidence seems to point to a rather extensive and well-organized operation. Okay. I'm especially intrigued by that radio transmitter, particularly the sheer number of stations it can connect. Looks like this alleged drug trade casts a wide net. அவன் வந்து என்ன சொல்கிறான், ஆனஸ்ட்லி எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே பார்த்துருக்கோம். இந்த எவிடன்ஸ் சீம்ஸ் டு பி பாயிண்ட் ரேதர் எக்ஸ்டென்சிவ், ரொம்ப எக்ஸ்டென்சிவாகவும் இருக்குது. வெல் ஆர்கனைஸாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேஸ் முடிஞ்சு எவிடன்ஸ் மட்டும் கேதர் பண்ணுங்க. இது கேஸ் முடிஞ்சு எவிடன்ஸை மட்டும் கேதர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஐ எம் எஸ்பெஷலி இன்டெகிரேட் பை த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர். த ஷியர் நம்பர் ஆஃப் செஷன் இட் கேன் கனெக்ட். Looks like this solid drug trade cast a white net. ஆமா, இதுக்கு வந்து பெரிய white net இருக்கணும். This means it's well funded. It's well funded. Technology like that, a major player must be financing. இது பெரிய ஆள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிருக்கணும். I'm not sure what the ULAN frequencies are all about, but they may hold some significance. Perhaps it's a better way to connect between fleets while avoiding frequency bleed. Listening in on your calls. Okay. Between you and your station, a worrying prospect. Listening in your call between you and your station, worrying prospect. Oh, and the maps we found. They reveal the geographical extent of the operation. Looks like they've used abandoned tunnels and access roads to stay hidden. This is useful info. Oh, the maps we found, they reveal the geographic extent of the operation. Looks like they have used abandoned tunnels and across roads to stay. Oh, the maps we found, they reveal the geographical extent of the operation. Looks like they have used abandoned tunnels. அதாவது கைவிடப்பட்ட டனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ரோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டே ஹிடன். And last but not least, it looks like the Hardy Boys knew this driver, as we know that she was present at the lynching. This may be the union connection we've been searching for. Oh, so open investigation into this. What about the movie poster? Oh, it's turned
Like Joyce told us, yes, logistically. But don't expect to bust this open during our stay here. At best, this is an angle we can use against them to ஏன் இப்படி இருக்க கூடாது பிபிஓ? ஒரு பெண்மணியை வந்து அவன் லாக் படிக்க வச்சிருக்கான் அந்த யூனியன் ஆளு. ஸோ அந்த நாள் இந்த ஒரு ஆஃபீஸர் ஏன் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கூடாது? இதை தெரிஞ்சு அந்த யூனியன் லீடர் இந்த 7 பேரையும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி வச்சு அவனை தொங்க விடணும்னு சொல்லிடக்கூடாது. தொங்க விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீ தள்ளி போகணுன்னு அந்த 7 பேர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்றது அந்த கண்டெய்னர் ஆட்கள் சொல்லியிருக்காங்க. பட் தலை சுற்றுது. அவ்வளோ பிடிங்க ப்ரோ, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அதான் எனக்கு புரியல, எனக்கு ஏதோ மிஸ் அவுட் ஆகுது. டு அதர் என்ஸ் an extreme ammunition. Yeah, at best this is an angle we can use. என்னலே ஷெர்லாக் ஹோம்ஸு எல்லாம் பேர பசங்களா இந்த கேம் எடுத்து ஆடுங்களே. இதுதான்லே உண்மையான ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். என்ன சொல்கிறீங்க? என்னண்ணே நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு கேம் விட்றீங்க? ஒன்றும் இல்லைண்ணே. பாருண்ணே கேமுண்ணே, கண்ணை வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்கு இந்த கேம். ஒவ்வொரு கேம் பிளேயும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ட்விஸ்டரா பின்னிட்டான்ப்பா. எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, எதிக்கிருக்காப்புல தம்பி. So like Joyce told us, logically, but you don't expect to bust this open during our stay here. At best, this is an angle we can use against them to other ends. An extra ammunition. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Meaning, someone as slippery as Everard won't be caught. We should return to the murder case. See what Joyce tells us about the lynching. Lynching பத்தி Joyce என்ன சொல்றா? When we are done for the day, I call my station and suggest our narcotics department. So அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன் கால் பண்றேன், narcotics department கூப்பிடுறேன். There are more than enough grounds to start an official investigation. So the fact that one hasn't started already gives me an investigation, I mean. Okay, especially if the Madrid grouping is involved, and I can't imagine they aren't. It's certainly worrisome. ஐயோ, பரியம் சொல்லுங்க. இந்த கேமை விளையாடுறவங்க தான் ப்ரோ ரியல் ஸ்டோரிக்கு என்ன ப்ரோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வேறு ஒன் ஆஸ்ன்னு ஸ்டார்டட் ஆல்ரெடி கிவ்ஸ் மீ அ பாஸ். வாட் ஆர் யூ திங்கிங்? நீ என்ன நினைக்கிற அப்படின்ற இல்லை, அதுக்கு கூட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல ஆக்சுவலி. அதுக்கு பதில் பார்ப்போம். வில் த ஆர்சிஎம் ஓப்பன் இன்வெஸ்டிகேட் இது வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஜோஸ் கிட்ட போய் கேட்போம். அதோட நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்றான். தேர் ஆர் மோர் தென் இனஃப் கிரவுண்ட்ஸ் டு பி ஸ்டார்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன். நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. சம்டைம் லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். தென் வி ஆர் டன் இயர் வி டு நாட் கெட் காட் இன் தட். நம்ம ஸ்டாப்ஸ் டு திங்க். ஓகே, வாட் யூ ஆர் திங்கிங்? த ஃபேக்ட் தட் ஒன் ஆசன்ட் ஸ்டார்டட் ஆல்ரெடி கிவ் மீ எ பாஸ். எனக்கு ஒரு டைம் கொடு அப்படின்றான். எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு டக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்க முடியாது, இதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். I mean, especially if we are Madrid grouping is involved, I can't imagine they are certainly. அதாவது அவனால் டக்குன்னு வந்துட்டு எல்லா இவ்வளோ விஷயத்தையும் நான் ஏற்றுக்கணும் ப்ரோ. திஸ் கேம் இஸ் போரிங். மேபி இருக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன் ப்ரோ. எனக்கு இந்த கேம் சூப்பராக பிடிச்சிருக்கு ப்ரோ. அதாவது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரப்ஷன். All the same, I don't like the idea of internal affairs descending on the matter. That won't help anyone either. அது யாருமே ஹெல்ப் பண்ணாதுன்ற தலையாட்டுறான். எல்லாமே ஒன்று தான், ஆனால் எனக்கு பிடிக்கல. இந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க உறவுகள் வந்து எனக்கு பிடிக்கல. கீழே விழுறதும் பிடிக்கல. தட் ஓன்ட் ஹெல்ப் எனி அதர். அது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் இந்த கேமை விளையாடுவேன். எனக்கு தெரியல என்ன தலை இப்படிலாம் பேசுகிறேன். ஒன்றும் கிடையாது. நான் குருட்டாம் போக்கில் தான் நினச்சி விட்றேன். 336383638 புரிஞ்சுக்கிறதுக்கு தலையாட்டிக்கிறான். ஆல் த சேம் எல்லாமே ஒன்று தான். ஐ டோன்ட் லைக் தட் ஐடியா ஆஃப் த இன்டர்னல் நேச்சர். அது அந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அவனுக்கு பிடிக்கல. டிசைனிங் ஆஃப் ஆன் த மேட்டர் தட் ஓன்ட் ஹெல்ப் எனி அதர். வாட் அபவுட் த மூவி போஸ்டர்? ஹவு டு யூ த ஃபேக்டர்ஸ்? தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்ல. மூவி போஸ்டரை பற்றி என்ன பேச போகிற நீ? மூடு. சம்மந்தமே இல்லாத பேசி அவன்கிட்ட அசிங்கப்படுறதே ஒரு வேலையை வச்சிருக்க நீ. திரும்பியுமா இவன் திருந்தவே மாட்டான்ல. நீடு மணி. ஸோ பேசாமல் என்ன பண்ணலாம், இவன்கிட்ட திரும்பி பேச முடியாது. மேலே போயிட்டு வர வகையில் இவனை பார்த்தானா பேசிக்கலாம். ஜோஷ் யாரு? இவனா ஜோஷு? தம்பி நீங்களா ஜோஷு?
Hola, wandering man. How can I help you? That piece I was turn out he has yellow colonna mug collection. Do you know anything about Audios? Los Ardis? They're an independent militant group. அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டான தனித்துவமாக செயல்படுற ஒரு குரூப்பா பிட் டு ஐ ஸ்ட்ராங் பட் இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருப்பாங்க. சுட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் கேம் இல்லை, இனிஷியேட் பண்ணி ஸ்டோரி பண்ணுறது கேம் தான் ப்ரோ. கரெக்டு தான் ப்ரோ. இல்லை அது வந்து நடக்க தான் செய்யும். பிபிஓ நம்ம வந்துட்டு நம்ம எது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் அது கஷ்டம்தான். பட்டு இது பிளாட்ஃபார்ம் வேறையா, இது வந்து வேறு லெவல் கிராஃபிக்ஸில் வந்து செர்லாக்ஸ் 1 Chapter 1 அது பார்க்குறவங்க இதை பார்க்க மாட்டாங்க. ரீசன் வந்துட்டு ஒரு கதையை பொறுமையாக இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்கிற பொறுமையாக கேட்குற பொறுமையாக யாருக்கும் இருக்காது. இல்லைங்க எல்லாருமே நம்ம ரசிக்க மாட்டாங்க, யாருக்கும் நம்ம பிடிச்சிட மாட்டோம். பிபிஓ சில பேர் இருக்க தான் செய்வாங்க, சீரியஸ் எடுத்துக்கூடாது. நீங்கள் லாஸ் ஆடஸ் ஸ்மைல்ஸ் அவங்க வந்து தனித்துவமாக செயல்படுற ஒரு மிலிட்டன்ட் குரூப்பு. பிக் டு ஐ ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க. பட் இட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க பொறுப்போட தான் இருப்பாங்க அப்படின்றான். They're sort of like you. Preserve the rule of law and all that. Except it's Eberhard's law. But really, they're just like you. உங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்கான், ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக தான் இருக்கான். That vessel I visited turns out he has எல்லாம் அவனுக்கு நிறைய மக்கள் கலெக்ஷன். The janitor who gave me the key to his apartment said the guy's a bit of an asshole. கீ கொடுத்தான் என்கிட்ட ஜெனிட்டரு, போயிட்டுப்பா அவன் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். எஸ் மக்கள் கலெக்ஷன் சர்டன்லி ஆன்டிக் சோஷியல் வேல்யூஸ். Like I said before, I don't know much about this weasel. அந்த வீசலை பற்றி எனக்கு தெரியாதுன்றான். சரி ஓகே தலைவரே, உங்கள்கிட்ட வந்ததுக்கு ஒன்றுத்துக்கு உருப்படியாக நீ சொல்லலை. அவன் வந்துட்டு பெரிய ஆளுன்ற மட்டும் தான் சொன்னனே தவிர எதுவும் சொல்ல நீ. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து அவர்கிட்ட போய் மீட் பண்ணிட்டு ப்ரோ அவன் தானே அன்னைக்கு நம்ம திமரா பேசினான். எவன் ப்ரோ இவனா? இவங்கண்ணா நம்ம கிட்ட திமரா பேசுனா ஆடி பாய்ஸ் தான் ப்ரோ மட்டும் திமரா பேசுனா. அதான் அந்த அந்த கொலை நான் தாண்டா பண்ணேன், என்னடா பண்ணுவேன் போலீஸ்னா இவனா அப்படின்ற மாதிரி பேசினானே. அப்போ நம்ம கூட செத்துட்டோமே அவன்கிட்ட கேள்வி கேட்டாது அவுடி பாய்ஸ். ஆனால் அவனுங்க வந்துட்டு அவங்க நியாயம் தான், அவங்க எழுந்திருக்கான் ப்ரோ. அவனை அன்னைக்கு மட்டும் ஓவரா பேசினா எனக்கு தெரியல, இங்கே ஒர்க் பண்ணுறேன் யாராவது கொலை பண்ணிக்கலாம்னு சொன்னனே தெரியல, இங்கே ஒர்க் பண்ணுற யாராவது கொலை பண்ணிருக்கலாம்னு சொன்னானே. ஆமாம் இங்கே ஒர்க் பண்ணுற யாராவது இல்லை அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிட்டான் ப்ரோ. அவன் ஆக்சுவலி அவங்க தான் கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணான்னு கூட சொல்லிட்டான் அவன். ஓகேங்களா, நான் தாங்கடா கொலை பண்ணேன். அவன் வந்துட்டு ரொம்ப அப்யூஸராக இருந்தான். ஒரு அன்றைக்கி ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணான், எனக்கு பிடிக்கல. அதாவது அவன் தொங்கிட்டு இருந்தால ஒருத்தன், அவன் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொன்னான் சொல்கிறாரு. அன்றைக்கி ஒரு நாள் இங்கே வந்து ஒரு கெராக்கின்ற ஒரு பாட்டு பாடுற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பேசி பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு பொண்ணை போயிட்டு பிடிச்சி இழுத்து அப்யூஸ் பண்ணானா, செத்து போன ஒருத்தர். அப்யூஸ் பண்ணோடனே இவங்களுக்கு பிடிக்கலையா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா என்ன சொல்கிறது, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு தொங்க விட்டானுங்க. இதுதான் அந்த 7 பேர் பண்ணாங்க. அந்த 7ஆல் 8 பேர் அங்கே மொத்தமாக இருந்ததில் அதில் ஒன்று வந்து அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் யார் நம்ம வந்துட்டு தேடிட்டு இருந்தோம். ஸோ நேச்சுரலி நம்ம வந்துட்டு ட்ரக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆர்பர்லேருந்து ஒரு பொண்ணு பண்ணி சொன்னாங்க ஒரு ட்ரக் விற்கிறாங்க. ஸோ ட்ரக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கு லிங்கான்றதை நம்ம யோசிக்கணும். புரியுதோ? வந்துட்டான்ல இந்த தெரியுமாட்ட வந்துட்டான்ல, இவன் தான் நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன். சரி கண்ணுக்காச்சும் கிடைக்கு தான் பார்ப்போம். சார் முட்டா பயலே உன்னதான்டா. A pleasure as always. You don't have to sit down this time, since you've already sat on that chair. ஆல்ரெடி நீ உட்காந்தனால திரும்பி உட்கார தேவையில்ல அப்படின்றான். ஒரு நக்கல் பிடிச்சவன். I opened the door, you asked me, can we discuss the matter? நீ சொன்ன டோர் திறந்துட்டேன். I'm very glad to hear that, Harry. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கேட்கறதுக்கு அப்படின்றான். Actually happened to stumble in and see what's inside the apartment, did you? நீ உள்ள போய் எதனா பாத்தியா இல்ல என்ன இருக்குன்றது மாதிரி அப்படினு கேக்குறான். He's trying to figure out if you're lying. Gone is seen guys. I did go inside. நான் உள்ள போய் பார்த்தேன். Exactly the kind of fascist memorabilia I was expecting. Weasel probably prays to it every night for the downfall of the Union. Oh, exactly the kind of fascist. அதாவது நான் நினைச்சேன் நீ பண்ணிருப்பேன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். He was testing you and you succeeded. நீ நீ ஜெயிச்சிட்ட அத. Now let's get down to brass tacks. It's time for men like me and you to figure out who's killed who and why. Real police work is going to start happening now. இப்பதான் ரியல் போலீஸ் ஆக போகுது. This is going to be good. There was collision on the colonial mug I found in similar mug. There connection between the lynching and the strike.
லைக் டு உனக்கும் அந்த லிச்சிங்க்கும் அந்த ஸ்ட்ரைக்கும் அந்த சம்மந்தம் இருக்கட்டா? By now, I'm sure you figured out who the dead man was working for. The bad guy. பேட் கைஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். Wild Pines, sent to scare us. வயல் பையன் ஆட்கள் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவன் பயன்படுத்துறதுக்காக. another violent measure of the top gains. ஓகே, வயல் பையன் ஆட்கள் வந்து அந்த அவனை வந்து அனுப்பி எங்களை வந்து பயன்படுத்த பார்த்தான். ஓகே Harry, this strike is the culmination of many mistakes made by the Wild Pines group. வயல் பையன் குரூப் பண்றதுனால தான் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது. Down by sending in armed mercenaries. அங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டறதுக்காக ஆர்ம்டு மெர்சனரிஸ் அனுப்புறாங்க அப்படின்றான். You mean our victim? Victim. A security contractor. Can you அவன் செக்யூரிட்டி கான்ட்ராக்டரா இருந்து போனவன். Workers standing in peaceful protest, united in the spirit of fellowship, and they send hired killers to mow us down with machine gun fire. ஸோ ஆமாம், அவன் தான் அந்த விக்டம் தான் சொல்கிறேன். அந்த செக்யூரிட்டி கான்ட்ராக்டராக வந்தான். உனக்கு நீ யோசிச்சு பாரு, ஒர்க்கர் ஸ்டாண்டிங் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சடனாக ஒரு ஐடு கில்லர் வந்துட்டு நின்னா எப்படி இருக்கும் ஒரு மிஷின் கன்னோட அப்படின்னு. He performs a motion as if spraying bullets from a machine. I'm talking beasts, hardened killers from proxy wars in Yisut, Semenine, Saramaritsa, you name it, they've done it. Raping, killing, burning villages. அவன் ஆட்கள் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க ஹரி அப்படின்றான். கொலை பண்ணியிருக்காங்க, கற்பழிச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க, கிராமத்தை குழந்தைகளை கொண்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றான். Everything they did there, they brought over here. They want to turn Revachol into a third world slum. இந்த ரவச்சல வந்துட்டு ஒரு மூணாவது ஒரு என்ன சொல்றது இது ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்களா? குப்பம் என்ன சொல்றது ஸ்லம்னு என்ன சொல்லுவாங்க, அதை கரெக்டாக தெரியல எனக்கு. கூவம் ஆக்கலான்னு பார்த்துருக்காங்க. honestly the only thing they didn't do is kill the village. அந்த kill the village elephant. இந்த எலிஃபண்ட், அதாவது அந்த எலிஃபண்ட்டை கொல்லலன்றாங்க. hold on, you have a village elephant, go on. Now, I haven't personally witnessed the brutalities. நான் பார்த்தது கிடையாது. I have the luxury of staying in my container, you see. நான் என்னோட கண்டெய்னர்ல I need to go somewhere. They just move my container. நாங்க என்ன போனோம்னா என் கண்டெய்னர் மூவ் பண்ணுவோம். இது கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கானா? இவன் எங்கேயுமே நகர்ந்து போக மாட்டானா? கண்டெய்னர் மூவ் பண்ணிடுவாங்களாம். அடாப்பாய், they move the container. Yes, I'm an old man, Harry. My legs aren't what they used to be. அவங்க லெக்ஸ் அவ்வளவு பெருசா வர்க் பண்ணாது. Big crane. It's actually very fun. You should try it. ஏண்டா கிரெயினை நகர்த்தினா அந்த புக்கெல்லாம் விழாது? But enough about me and my fun container. The killers the company hired, I think there were 3 of them. All hardened commando types. 3 பேர் ஹையர் பண்ணிருந்தாங்கனா அந்த வைல்ட் பைன்ஸ்ல. எல்லாமே ரொம்ப கொடுமையான கமாண்டோ டைப்பா. One of them got downright suicidal, getting drunk, violent, a little rapey. Even their own negotiator couldn't control him. That's your boy, the one who likes hanging out and trees. ஒருத்தன் வந்துட்டு என்னன்னா சூசைடலா இருந்தானா, குடிச்சிட்டானா, ரொம்ப வயலண்டா, ரொம்ப அந்த மாதிரி சித்திரவதம் பண்ற ஆட்களா இருந்தானா. வந்து அவனோட நெகோஷியேட்டரே, அவன் பேச்சுவார்த்தை பேசுறவனே, அவன் சம்பளம் கொடுக்குறவனே கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பாய் ஒன் ஆஃப் ஹூ லைக்ஸ் ஹேங்கிங் அவுட் அண்ட் ட்ரீஸ். அதனால தான் எங்களோட ஆட்கள் வந்து அவங்க தொங்க விட்டாங்க. Negotiator, you mean Joyce? ஜோசியா? Harry, what you need to realize is we dock workers are not pushovers. ஸோ ஹாரி, நீ வந்து ஒன்று ஈஸியஸ் இக்னோர் த லிeutenant. அவன் வந்து லிeutenant கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஒய் யூ நீட் டு ரியலைஸ் வாட் யூ நீட். நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, we dock workers are not pushovers. நாங்க வந்துட்டு pushover கிடையாது. We got grit, Harry. This whole neighborhood does. Push us hard enough and we push back. And when we do, we push to kill. ஓகே, எங்களை வந்து யாரா பிடிச்சி தரலாங்கன்னா நாங்களும் பிடிச்சி தருவோம். எங்களை யாரா கொலை பண்ண பார்த்தா நாங்களும் கொல்லுவோம். An entire neighborhood of killers. Wait, the whole neighborhood is on it? Potentially, Harry, potentially. எல்லாரும் We இருக்காங்க. got arm wrestling champions, rowing club people, ex-coal miners. இவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளோட. All ready to spring into action for their home base. who accelerated the push? There's a militant wing inside the union. A group of people whose duties don't involve manual labor, but peacekeeping in the neighborhood. அவன் வந்து அந்த Audi boys தான் சொல்றான். Okay. That sounds a bit like organized crime. They're like you guys. Idealistic people who want to make sure bad things don't happen. And if they already have, well, punishment must follow. They are like you guys. உங்கள மாதிரி தான் தலையாடுறான். Lieutenant idealistic people who want to make sure bad things don't happen. எதுமே நடக்காத மாதிரி பாத்துப்பாங்க. அவன் தான் அந்த Audi boys தான் சொல்றான். That sounds like organized crime. So these idealists killed our victim. Idealists தான் கொண்டிருக்கான். One day Titus Hardy,
leader of this peacekeeping faction, comes up to me and says, "Boss, socialist democratic fervor drove us to take it upon ourselves to kill this beast that was burdening the land." ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டைட்டஸ் ஆர்டி, அந்த ஆர்டியோட கேங்கோட தலைவன். நம்ம பேசும்போது நக்கலா பேசினால அவன் தான் வந்து சொல்லியிருக்கான், பாஸ் அதாவது இங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனை நாங்கள் கொண்டுட்டோம், இந்த இது கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். He probably worded it differently, but that was the idea. Sure sounded to me like they killed him. I gave them 2 weeks paid leave and told them to avoid retaliation. To avoid low relation. Okay. இந்த ஒரு பிரச்சனையை மாட்டக்கூடாது. Aren't you worried we might arrest them for this? இதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்ன்றீங்க, கவலைப்படலையா? Oh, I'm not at all worried about that. நான் கவலைப்பட. These are not the kind of men who get arrested. இவங்கள அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. Martin A's boys, tough and gritty. இவங்க டஃப்பான ஆளு. I'd like to see the man who takes them in. Besides, I sent my lawyer girl to look after them. ஓ, இதுக்கு தான் லா படிக்க வச்சான அந்த பொண்ணை. ஓகே. சோ அவங்கள யாரனா உள்ள எடுத்துட்டு போனாலுமே அந்த லா பொண்ணை வந்துட்டு எடுத்துரும் அந்த பொண்ணை. He places a lot of faith in that lawyer girl. Perhaps this is a tactical error. There was a collection of chronicle. Anyway. How do you know the mercenaries were hired by the shipping man? How do I know? Let me tell you about these people. இந்த ஆட்கள் பேசுற. Their MO. It's what they do. அவங்க தான் பண்ணுவாங்க. நான் உனக்கு என்ன சொல்றேன், எப்படி எனக்கு தெரியும் கேக்குறியா? Let me tell you, உனக்கு சில விஷயங்களை சொல்றேன். He slams his fist off the desk. ஓஹோ, அங்கே தட்டி தலையை டேபிளை தட்டி சொல்றான். That their MO, it's what they do. அவங்க தான் பண்ணுவாங்க. Last winter, some poor workers in Terminal E. Sorry, gamer தமிழ் வணக்கம் bro. The company sent in Sediment, a security contractor. The strike was over the workers' right to wear protective footwear, Harry. போன பனிக்காலம் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒர்க்கர்ஸ் வந்து டெர்மினல் ஈல வந்துட்டு ஒரு லிட்டில் ஸ்ட்ரைக் வச்சாங்க. அப்போ வந்து கம்பெனி வந்து அவங்களோட கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா செடிமெண்ட் அனுப்புனாங்க ஒரு செக்யூரிட்டி கான்ட்ராக்டர். அந்த ஸ்ட்ரைக் வாஸ் ஓவர் த ஒர்க்கர்ஸ் ரைட் டு வியர் த ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேர் ஆரி. ஓஹோ, ஓகே. அந்த ஸ்ட்ரைக் எதுக்குன்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேரை போகிறத பற்றி தான். ஆனால் வந்து அதுக்கும் அவங்க வந்து ஆட்கள் அனுப்புறாங்க. ஓ, இந்த ஆட்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து கேட்டு அவங்க பண்ணதுக்காக. And I'm sure as hell not surprised to see an army of scabs under my gates. Oh. These guys don't have start beating அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Tell you what, Harry, நான் உனக்கு ஒன்று சொல்லவா Harry? I couldn't be surprised if we got the same mercenary company. Okay, அவங்க வந்து சின்னதாக ரீபிராண்டிங் பண்ணிட்டு திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. I'm sure they will not surprised to see அவங்க திரும்பி நிறைய ஆட்கள் வந்து என்னோட கேட்ஸ்ல வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. So you believe the scabs were organized by the security contractor? Oh, security contractor. You said it. Hell, one of those guys looks big enough to take down that proverbial elephant. Boys like that don't just happen to show up during strikes. ஸோ நீயே சொல்லிட்டல கடவுளை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து ஸ்லாம் பண்ணுறான் திரும்பி அந்த டெஸ்க் மேலே. ஒன் ஆஃப் தோஸ் காய்ஸ் லுக்கிங் பிக், ரொம்ப பெருசாக இருக்காங்க. இனஃப் டு டேக் டவுன் த. ஸோ அதில் ஒருத்தவங்க ரொம்ப பெருசாக இருக்கான். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு யானையை கூட அடித்து தூக்கிடுவான். பாய்ஸ் லைக் தட் டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன் டு ஷோ அப் டூரிங் ஸ்ட்ரைக்ஸ். அந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு ஸ்ட்ரைக்கு வர போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அந்த நேம் ஆஃப் த கம்பெனிஸ் கர்னல் திஸ் இஸ் டைம் இட் ஹவ் பீன் சென்ட். ஓகே, of course you're always one step ahead of me, Harry. எப்பவுமே முன்னாடி இருக்க ஹரி அப்படின்றான். I'm in this position because people like me. You mentioned லாகல் யாரா சொல்றா? Oh, Liz is a bright one. I paid for that law degree myself, thinking it'll probably turn her all fancy. But hell, Harry, she came back a firebrand socialist. Sometimes she scares me with her zeal. ஸோ லிஸா வந்து ரொம்ப புத்திசாலியான பெண்ணு. இக்ரின்ஸ் ப்ராட்லி அவன் வந்து அதை பெருமையாக சொல்கிறான். ஐ பேட் ஃபார் த லா டிகிரி மை செல்ஃப். அவளை நான் படிக்க வச்சதே நான் தான். திங்கிங் இட் வில் பி ப்ராபப்ளி டேர்ன் ஃபேன்சி. அவளை வந்து ரொம்ப பெரிய விஷயம், பெரிய ஆளாக்கலாம், ரொம்ப ஃபேன்சியான ஆளாக்கலாம். பட் ஆனால் வந்து கொடுமை என்னன்னு பார்த்தேன்னா ஹரி, ஷி கேம் பேக் ஃபயர் பிராண்ட் சோஷியலிஸ்ட். ஒரு சோஷியலிஸ்டாக ஆகிட்டாவ. சம்டைம்ஸ் வந்து அவள் என்னையே பயன்படுத்துவா அவள் லா பாயிண்ட்ஸை வச்சுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ரைட்டர் சாடி அண்ட் இஸ் க்ரூ. Oh, they are simply fine young men, all 7 of them. 7 பேர் தான் சொல்றான், நோட் பண்ணிக்கோங்க. பிபிஓ நோட் பண்ணீங்களா? 7 பேர். Advance their position in the local socialist democratic movement. Core members. Always working to advance their position in the local socialist and democratic. ஓஹோ, இவனுங்க சோஷியலிஸ்ட், அந்த பொண்ணு சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. 7 பேர் தான் இவனுங்க. இந்த 7 பேருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது போல. Old Theo used to run them, but things really kicked into gear when Titus took the reins and named the group after himself. Gotta love his initiative. ஓல்டு தியோ தான் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஆனதுக்கப்புறம் அவனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்புறம் டைட்டஸ் தான் ரன் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான்.
அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து இந்த புதுசா பண்ற இனிஷியேட்டிவ்ல. Interesting. Who's second in command? செகண்ட் யார் They're கமாண்ட்? almost all of them great guys, born leaders. எல்லாமே பிறந்த Whatever ஒரு happened, லீடரா இருக்காங்க. I'm sure they only had the best interests of Martinez and Revachol in mind. ஓஹோ, they are almost of them great guys. அவங்களாம் எல்லாம் பிறந்ததுலேருந்தே ஒரு லீடருக்கான தன்மை கொண்டவங்க. வாட் எவர் ஹேப்பன் ஐ எம் ஷூர் த ஒன்லி had the best interests is Martinez and Revachol in mind. ஓஹோ, Work with them. Hell, interview them. But don't fight them. அவங்க கூட வேலை செய்யுங்க, அவங்க கூட இன்டர்வியூ பண்ணுங்க, அவங்க சண்டை போடாங்க. Beer, women, and some order. They are really are just like you. உன்ன மாதிரி ஒரு ஆள் தான். who like beer, woman, எல்லாம் மாதிரி தான். Separate one from the herd. Some let me ask which one of the articles the least favorite. No, that would definitely be Fat Angus. அந்த குண்டா இருக்கவன் தான் எனக்கு பிடிக்காதா? And he's always having noisy stomach troubles. அவனுக்கு நிறைய நாய்ஸி ஸ்டொமக் ட்ரபிள் இருக்கும் அப்படின்றான். So let us say something happens to Fat Angus. Let's say citizen arrest. What if we are pinned to this someone just quietly? You would die, Harry. You would die and in the process start a bloody and completely unnecessary war between the Debarders Union and the Citizens Militia. Right. நம்ம அவனை மட்டும் தூக்கிட்டு போனா என்ன ஆகும்னு கேட்டா, நீ செத்துருவ ஹரி, அவனுக்கு பொழந்துருவாங்க ஹரி. அதுக்கப்புறம் பெரிய வார் நடக்கும் உங்க யூனியனுக்கும் அப்புறம் மிலிஷியாக்கும்ன்றான். Angus, his ever growling stomach and his smelly feet are all part of the union. You have as much right to arrest him as I have to arrest your partner here. ஓ, உன் பார்ட்னர் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆன பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீ அந்த குண்டு பையனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பாயிண்ட்ஸும் இருக்கு. ரெண்டு சமமான பாயிண்ட்ஸா இருக்குன்றான். என்னடா? Actually less, because this is my hometown, my territory. இது என்னோட கோட்டா, இது காலா கில்லா, இது நான் சொல்றதா எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றான். யுவர் கெஸ்ட் ஹியர், நீங்க ஒரு கெஸ்ட் தான். நிக்கல் ப்ளீஸ் ரிமெம்பர், அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்றான். ஆக்சுவலி லெஸ், ரெண்டு பேர் கம்பேர் பண்ணால் பாயிண்ட்ஸ் கம்மி தான். ஆனால் இது என்னோட வீடு, என்னோட வீடு டவுனு, இது என்னோட சாம்ராஜ்யம், இது என்னோட ஒரு இடம். நீங்க வந்து ஒரு கெஸ்ட் தான் ஹாரி, ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சமாச்சு. என்ன மிரட்டுறான்? Oh Harry, this is getting real grim and there's no need for that. We are friends. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரு நம்மளடா ஆதாரி. What I met this Hardy. Can you ask them to cooperate with me? But of course, it's the least I can do for my good friend Harry. ஓஹோ, இவன் என்ன ரொம்ப பாசமா இருக்கான் என் மேல. சோ ஹெல்ப் அவன் வந்து கோஆபரேட் பண்ண சொல்லுப்பா அப்படி சொன்னதுக்கு ஓகே பண்ண சொல்லிடுறேன்டா. Also Harry, here's 5 real. நான் அடிக்கடி கொடுக்குறான், கொடு. The lieutenant watches you pocket the banknote. He looks a little puzzled. Good boy, a real team player. Now, do you have any more questions? நம்ம அந்த $5 வாங்கினதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறோம். டே, நான் காசு கட்டணும்டா சாணிட்டு தங்குறதுக்கு, நீ காசு கட்டிடுவேன், நான் எங்கே போவேன்? Collection of colonial mugs, from similar mugs in the... Racist mugs in the trash and in the apartment? You guys are just light years ahead of me. I have so much confidence in the ability of your organization. Racist mug நீ வந்து ட்ராஷ்லயும் பார்த்து அபார்ட்மெண்ட்லயும் பார்த்தியா? இன்னையா நினைச்சிட்டு இருக்க மூளைய வச்சு அப்படினா. With the power of politics. I have so much confidence in the ability of your உன்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்க விஷயத்தை வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து நான் பாராட்டுறேன், நம்புறேன் அப்படின்றான். I'm relieving you are doing leaving me to do what I do as best. Okay. Yes. Do you think this weasel is somehow connected? Oh no. Weasel is connected. Cross paths like that. All I want is for you to succeed in your investigation. உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல I would never complicate things for you. உங்களுக்கு விஷயத்தை வந்து காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன்றான். It seems to be true. வாங்குன காசு வேலை பார்க்கறான். But this vessel might have cleaned up. Believe me, Harry, he's a nobody. Just your basement variety nobody. ஓஹோ, அவன் ஒருத்தனுமே கிடையாது, அவனை பத்தி ஏன் கவலைப்படுற? He does live nearby. Maybe it's a pedantic weasel. Fascists are known to be neat freaks. I feel like a real detective right now, Harry. Am I getting this right? நான் வந்து இப்போ ஒரு உண்மையான டிடெக்டிவ் மாதிரி இருக்கேன். You are made say nothing. Of course, Harry. Stoic silence. I like that. Very befitting a police officer. I'm not a real detective. நான் ரியல் டிடெக்டிவ் கிடையாது, உண்மை டிடெக்டிவ் கிடையாது. உன்னோட சைலன்ஸ் வந்து பரவாயில்ல ஹாரி, சார் பரவாயில்ல அப்படின்றான். வெரி ஓகே. he bows slightly in his chair. தலையை குனிஞ்சு காட்டுறானா. என்னது? I'm not a real detective, you are. நீ தான் உண்மையான டிடெக்டிவ். Was it a good talk? I'm not sure we made much headway here. நீ பெருசா பேசலாம் நினைக்கிறேன். Bust the case wide open. Heck, I even wanted to tell you what I really want to achieve with the strike. ஸ்ட்ரைக்ல வச்சு என்ன பண்ணனும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஹாரி. I don't know what happened, Harry. எனக்கு தெரியல ஹாரி. I feel like Mr. Martinez.
And I want of you to feel course, like Mr. I Martin also feel want you பண்ணிக்கிறேன். to find your gun. உன் கண்ணை பார்க்கணும்னு But நினைக்கிறேன். it's like I can't completely trust you. உன்னை நம்ப முடியாதுன்னு கிடையாது. Yes, Harry. It's like I can't fully trust you. இப்போ நான் if ஃபுல்லா you're நம்ப not முடியாது. a man of the left. ஓகே நீ லெஃப்ட்ல I காலம். want to, but I just can't. என்னால உன்னை நம்ப முடியல. ஆனா நான் நம்பாமலே இருக்க A முடியலன்றான். man of the left. So you have to be a social democrat. Men on the leftனா நம்ம கூட இருக்கும்போது தான் சொல்றான். I am not a man of the left. I am a patriot. What is supposed to mean? I am more left than you. You are right. Not to trust me. I take care of me. I hustler. I am grind. I am money engineer. Another corrupt scheme, isn't it? I am either left or not. I do what I ought to. What does your heart tell you about your lost gun, Harry? Does it tell you? Does it tell you to forget about it? அது மறக்க சொல்லி Or சொல்லு. do you think it wants to be found? I think it's lonely and cold. I think it wants to be found, and I have a proposal for you. ஓ அது கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு அப்படின்றான். And what would this entail? அது என்னது? Once again, I require கண்ணு nothing வேணும்னா நான் unethical சொல்றது or செய். illegal of you. You just need to get 2 little signatures on this piece of paper, and then mail it to my accountant in La Delta. டெல்டால இருந்தே மெயில் பண்ணுங்கன்றான். சரி ஓகே You வந்துறேன். bring joy to my heart, Harry. Such a pleasure to. You need to get signatures from Isabel Sadie and Lillian Carter. ரெண்டு பேர்ட்ட இருந்து signature வாங்கிட்டு வந்துட்டு right past the pawn shop and across the canal. I hear there is some trouble with the water lock, but they should fix it by Wednesday morning. Wednesday morning குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றான். சர்ரா பரதேசி. Once you have the signatures, mail this to 13022 La Rocca in La Delta. ஓஹோ. Then we can talk about your gun. உன் கண்ணை பத்தி பேசலாம். I told the union I have just finished inventing the and we okay. What? Harry, how could you say that to me? எப்படி யூனியன் வந்து ட்ரக்ல இருப்பாங்க சொல்லிருக்கலாம் சொல்லலாம்ன்றான். Any Johnny fat guy, but I can't take slander. Are you actually investigating this? The reaction appears to be sincere, but it's impossible. You've hurt me, Harry. Me, a friend. But you know what? நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட யார் இப்படி சொல்லிடுன்றான். Gets over it in 2 seconds. I trust you, like I trust all my friends. என் ஃப்ரெண்ட்ஸை நம்புற மாதிரி உன்னை நம்புறேன் அப்படின்றான். Because you don't want to wound me. So do what you want. என்ன கஷ்டப்படுத்த கூடாது. He's hiding. Thank you for your understanding. You too, Lieutenant. No. I like you. உன்னை பிடிக்கும் எனக்கு. But you never were my favorite. I'm a Harry guy. நான் டீம் ஹாரி. Team Harry. ஓஹோ அதாவது நீ என்ன மன்னிச்சுக்கோன்னு சொன்னோம். ஓகே இஸ் ஹைடிங் இஸ் ரியல் ரியாக்ஷன் beneath the controversy. Thank you for understanding சொல்லிட்டு இவன் சொல்கிறான். புரிஞ்சுக்கிறான். அப்புறம் வந்துட்டு சொன்னோடனே வந்துட்டு உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை கிம், உன்னை எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தேன்னா நீ அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. எனக்கு வந்துட்டு ஹாரி தான் ஃபேவரட்ன்றான். Do we have anything else to do? Yes. Your side investigation. Thank you. நான் தலையை அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். Phony drag accusations alongside this murder. I'll talk to the mayor and see if I can get you the key to the city, Harry. Now let's talk real business. Real business. He refuses to discuss it further. அவன் டிஸ்கஸ் பண்ண மாட்டான் தோழரே. ஏதோ பிரச்சனை இருக்கு. Can we go over further details concerning the murder again? I made choice the company. Oh, that's very nice. I haven't gotten around to her yet. அங்க போனது கிடையாது. Very busy. இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன். I hope you're getting along. One thing I want to make very clear. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் ஹாரி. This is not some kind of union versus corporation. யூனியன் versus corporate கிடையாதுல. We are all trying to do what's best for Martinez. மார்டினஸ்க்கு என்ன பெஸ்டோ அதான் பண்றோம். You can't cooperate with her because you and I are such good friends and I'm helping you find your lost gun. உன் கண்ணை கண்டுபிடிக்குதா? I'm not a jealous guy. ஓஹோ. நாரண்டா. Of course, Harry. Let me just assure you one more time. உன்னோட It's perfectly okay to share anything we discuss here with this Joyce. This is a completely transparent organization. ஓ டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷனா நம்பி சொல்லலாம். இவன் ஜட்ஜ் தானே? இல்ல ஜட்ஜ்ல கிடையாது. What she is doing, but I myself have nothing to hide. Your business is your business and I respect your உன்னோட பிசினஸ் வந்து உன் பிசினஸ் தான். அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உன் பிரைவசியை. Is secret. Okay. Tell her about all of it. My brother's picture, my singing swordfish clock. Tell her how overweight I am and how I'm helping you find your lost gun. எல்லாமே சொல்ல அவகிட்ட. நான் everything. Everett doesn't mind. எவர்ட் கவலைப்பட மாட்டான். This is weird. Most certainly. By all means. போதும்டா கிளம்புறேன்டா நான் விட்டு வந்து. இவன் ஜட்ஜ்லாம் இல்லை ப்ரோ. இவன் வந்துட்டு அந்த யூனியனோட லீடர் இவன். சரிங்களா? இவன் வந்து என்ன சொல்கிறான்னா யூனியனில் இருக்க எந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாலுமே அதை நிப்பாட்டுறதுக்காக வைல்ட் பைன்ஸில் இருக்க ஆட்கள் வந்து ஒயிட் பைட்லேருந்து சில ஆட்கள் ஹயர் பண்ணி வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ
ஸோ அவங்க கூட்டு வந்து அதை வந்து நிப்பாட்டுவாங்களாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப கொடுமையான ஆட்கள், அதனால் என்னோட ஆட்கள் தான் அவங்க கொலை பண்ணாங்கன்றத சொல்கிறதா தலைவர். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது மாதிரி அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான். அவன் கொலை பண்ணுன்றது ஒத்துக்கிட்டான், இவனும் கொலைன்னு ஒத்துக்கிட்டான். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. கொலையாளிகளே கொலையை ஒத்துட்டான்னு நான் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு எனக்கு புரியலைங்க. ஆனால் நம்மளுக்கு எவிடன்ஸ் இல்லை, அதான் ஒன்று பிரச்சனை. கிளியரான எவிடன்ஸ் வேணும். அது இல்லாமல் நம்மளுக்கு இப்போ கன்று கிடைக்கணுன்னா நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட சொன்ன மாதிரி 2 சைனை வாங்கிட்டு வரணும். லஞ்சம் வாங்கிட்டு பேசுகிறான் ப்ரோ, கன்ஃபார்ம். இவன் ஜட்ஜு இல்லை, ஆனால் இவன் யூனியன் லீடரு. வாங்கின காசுக்கு வேலைக்கு பார்க்குறான். அப்போ இவனுக்கு அந்த லேடி மட்டும் தெரியாதா? அதான் நம்ம ட்ரக்கை பற்றி பேச போனாலே ஒத்துக்க மாட்டேறான். நீ பேசவே மாட்டேன், நீ ஏன் இப்படி பேசுகிற, என்ன சண்டை உருவாக்க பார்க்குறியா இந்த இதுக்கும் அந்த இதுக்கும் அப்படின்றான். என்னதான்டா உங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ என்ன இஷ்யூனே புரியல அவனுக்குள்ள. ஸோ நம்ம வந்துட்டு சைக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுன்னு அத்தாரிட்டி intimate the public and assert yourself. Bonus for 2 items. இதில் டெவலப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஃபுல் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் பண்ணுவோம். ஆனால் திரும்பியும் பாயிண்ட் ஒன்று க்ளோஸ் ஆகலாம்னு நினைக்கிறாரு. ஆயிடுச்சா? சூப்பர், நைஸ். ஸோ இனி கதைப்படி என்ன இதுனா, நம்ம வந்து ஆரம்பிச்சுட்டு எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே போகணும்? ஆரம்பத்தில் எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு போகிற வழிகள் எங்கடா போனோம்? முதல்ல கதையை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கே போனோம்? அந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்டோம் எங்கே ட்ரக் இருக்குது அதை பற்றிலாம் கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக வந்து அந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்கும் போது வந்துட்டு வந்து சொன்னால் இது மாதிரி அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து போயிட்டு அந்த கூலர்ஸ்லாம் வாங்கினவன் தான் அந்த எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் ட்ரக் விற்கிறான் மாதிரி சொன்னான். சரி அவன்கிட்ட போய் கேட்க போனால் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்புறம் நீ லாரி டிரைவர் தானே கேட்டால், ஆமாம் நான் லாரி டிரைவர் தான், பட் ஆனால் ஒரு பொண்ணு விற்கிறா அப்படின்னு சொன்னான். சரி யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரேசிஸ்ட்கிட்ட போய் கேட்க போனால் அவனை அடித்து கேட்கும் போது தான் சொல்கிறேன் ஒரு க்ரீன் கலர் வண்டிங்க அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரீன் கலர் வண்டியை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா உள்ளத நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, பட் ஆனால் கீ கிடையாது. ஸோ அதில் வந்து க்ளூலெஸ்ஸாக இருக்குது. சரி யார் இந்த பொண்ணு, எதுக்கு இந்த பொண்ணு வந்திருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே போகிறோம். யார் நம்மக்கிட்ட வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அந்த தூர தொகை சொன்னான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போகிறோம். அங்கே போயிட்டு சரி ட்ரக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நோக்கத்தோடு நம்ம கிளம்பி போனால் அங்கே என்ன நடக்குதுன்னா அவன் வந்துட்டு ஆமாம் அவுடி ஆட்கள் தான் பண்ணாங்க இந்த கொலையை. 7 பேர், அந்த 7 பேரில் ஒருத்தனை எனக்கு பிடிக்காது, அவன் உண்டானவன், அவனை பிடிக்காது. நான் ஒரு அவனை மட்டும் நான் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டால் கொன்றுவாங்க ஆட்கள் அப்படின்றான். ஸோ சரி என்னடா பிரச்சனை, எதனாலடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் வைல்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆட்கள் அனுப்புனா அந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுறதுக்கு எதுக்கு அவன் அனுப்புனான்னா ஒரு ஆர்மர் பார்ட்ஸை கூட ஒரு தொழிலாளி கேட்டு போடக்கூடாதான், அப்படி கேட்டதுக்கு ஆட்கள் வச்சு அடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். சரி இவன் ஏதோ உத்தம மாதிரி பேசுகிறான், சரி நம்புகிறான், நம்பி தான் அவனும் வேறு வழி கிடையாது. இதை நம்பி சரி வந்துட்டு எதுக்கு உனக்கும் யூனியனுக்கும் ட்ரக்குக்கும் எதாவது சம்மந்தம் கேட்டால் அதுக்கு மட்டும் ஜகா வாங்குறான். ஸோ உனக்கு கன்று வேணும்னா 2 பேர்கிட்ட சைனை மட்டும் வாங்கிட்டு வா ஆரி அப்படின்றான். சரி அந்த 2 பேர்கிட்ட சைன் வாங்குறதுக்குனாக நம்ம வந்துட்டு சில பொருட்களை வச்சுருக்கோம். இதுதான் நினைக்கிறேன். அண்ட் ரிட்டன் நோட் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் ஆஃப் த மட்டனஸ். ஓகே எங்கே அது இங்கே இருக்கும், அது இங்கே இருக்குது. ஸோ Tuesday get to signature from the what. ஸோ கெட் த ஐசோபிள் அதை வந்து சைன் வாங்கிட்டு இவனுக்கு ஒரு மெயில் அனுப்பணும். ஸோ மெயில் அனுப்பினதுக்கப்புறம் தான் கண்ணை பற்றி இவன் பேசுவான். லஞ்சம் வாங்கிட்டு பேசுகிறான் ப்ரோ. ஸோ கதை வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்குது. முதல் விஷயம் இன்னும் நம்மளுக்கு பேட்ச் கிடைக்கல. மேபி நம்ம வந்துட்டு பண்ணலான்னா நமக்கு இன்னும் இவ்வளோ விஷயம் பண்ணணும். ஆக்சுவலி இவ்வளோ இருக்குது நம்ம பண்ண வேண்டியது, ஓகேங்களா. அதில் வந்து நம்ம எத்தனை முடிச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று போய் முடிக்கல, அதான் உண்மை. ஃபைன் ஸ்பீட் அண்ட் ஸ்டிஃப்ட் அங்கே இஸ் கம்மிங் அந்த ஐவன் மாமா ஹாப்பி பொங்கல் லட்சன் ப்ரோ. பார்க்குற அனைவரும் தூங்கி எழுந்துச்சு பாரு இந்த மாட்டு. அதாவது யூ ஹேவ் டு கோ அகேன் த அத்தாரிட்டி இன் டைட்னஸ் ஐஸ் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் டு அட்வான்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அத்தாரிட்டினா. ஓகே மேபி டைட்டஸ் கிட்ட திரும்பி பேசலாம், அந்த ஆடி கைஸில் பேசலாம், பேசி அவங்களை ஒத்துக்க வைக்கலாம். ஃபைண்ட் த டிராஃபிக் கோலிஷன் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் த வெஹிக்கிள் ஜோ ரைடர் யூஸ் இன் தர் எஸ்கேப் ஹெட்ஸ். ஓகே எப்படி எஸ்கேப் பண்ணான்றதை அதை கண்டுபிடிக்கலாம். ரீப்ளேஸ் லாஸ்ட் பவுல் அதுவும் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, பட் நம்ம பண்ணலை இன்னும். ஸோ விக்டமோட டேக்டூ வச்சு யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், பாட்டு பாடணும், பாடலை. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாமே விட்டுட்டோம், காசு கட்டணும். நாளைக்கு நம்ம போயிட்டு தூங்கி எழுந்துட்டு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கும் மோஸ்ட்லி.
ஸோ இன்றைக்கான கதை நல்லபடியாக போயிடுச்சு. எவ்வளோ தூரம் கதையில் முடிச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்வெஸ்டிகேஷன் நிறையவே தெரிஞ்சுக்கணும். அந்த வைல்ட் பைன்ஸில் இருந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பேட்ச் கொடுத்தா தான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிச்சு. பட் ஆனால் வைல்ட் பைன்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் ஃபைலாக இருக்குது, தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபைலாக இருக்குது. மேபி அவங்ககிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் நம்ம பேசுகிறத. எனக்கு தெரிஞ்சவரைக்கும் அதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி தட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ கட் ஆயிடுச்சு ரொம்ப இல்லை எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இருங்க இப்போ வந்துட்டு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்றத யூடியூப்பில் பார்க்கலாமா தோழர்களே? யூடியூப் Disco Elysium full gameplay. இவன் துப்பாரிபாலன், இவன் கனியன் பூங்குன்றன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். சரி, நாளைக்கு தான் இன்னும் கதை ஓப்பன் ஆகும். எப்பவுமே எண்ட் ஆகும்போது இப்படி தான் எண்ட் ஆகும். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாது. பட் நடுவில் ஒரு ஸ்பாக் அடித்து தூக்கும், கதை என்னடா இப்படி போகுதுன்னு. ஸோ அதுக்கான பொறுமைகள் மட்டும் வேணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 5 hours 36 minutes அந்த பாட்டிக்கிட்ட பேசுகிறது. நம்ம ஆக்சுவலி அது முடிச்சிட்டோம். ஸோ சொக்கா பிடிச்சி கேட்குறது அந்த நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ அந்த டோர் இருக்க இடத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எதனா மிஸ் அவுட் பண்ணியிருக்கோமா செக் பண்ணுறதுக்கு தான் நான் அதை வெரிஃபை பண்ணுறேன். மற்றபடி கதையை முன்னாடி போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஸோ திரும்பி வந்து யார்கிட்ட போகிறாரு தலைவர்? மேபி அங்கே ஏதோ ஒரு பொருளை விட்டுருக்கோம், அதையே எடுத்துருக்கலாம். ஸோ இங்கேயும் ஒருத்தர் இருக்காப்புல, மேபி இவர்கிட்ட பேச மறந்துக்கலாம். மேலே அந்த வாட்டர் லாக். ஓகே, ஸோ இவர்கிட்ட பேசலாம் நம்ம நாளைக்கு. ஸோ மேபி இவர்கிட்டையும் பேசலாம். இது மிஸ் அவுட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இது எதனா திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 6 hours கூட இன்னும் முடிக்கல, அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. நிறைய கதை இருக்குது இன்னும். நம்ம வந்துட்டு 6 hours இங்கே இருக்குது, 24 hours ப்ளஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 20 ஓகே இதுன்னு 23. ஓ அது ஒரு நாள் கணக்கு ஆகிடுது அது. ஓகே ஓகே 6 hours முடிச்சிருக்கோம். அவுட் ஆஃப் 24 hours 25 ஹவர்ஸில் 6 hours முடிச்சிருக்கோன்னா எவ்வளோ போகுது கால்குலேட்டரில்? கால்குலேட்டர் 25 - 6 19 hours ரிமைனிங். ஸோ பரவாயில்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரியில் முடியும் இந்த கேமு. மொத்தம் 30 மணி நேரமா ப்ரோ? ஆமாம். ஸோ நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது பிபிஓ. இது வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பேட்டர்னில் இவங்க வரலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எங்கே பண்ணியிருக்காங்க இவனுங்க? இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க வந்து அதாவது இவங்க எடுக்கிற சாய்ஸஸ் வேரி ஆகும்ல. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இங்கே தான் வந்திருக்காங்க இவங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டோம். இவங்க வந்துட்டு லேட்டராக தான் போய் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள். ஆல்மோஸ்ட் 6 hours கிட்ட இருக்கும், அதான் உண்மை. மேபி நம்ம வந்துட்டு ஒரு 20வது பாட்டு வரும்போது ஒரு 10 மணி நேரம் முடிப்போம்னு நினைக்கிறேன். 19 hours ப்ரோ. ஆமாம் 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 கரெக்டு. ஸோ நம்ம இன்னும் டன்னலுக்குள்ளே போக வேண்டிய வேலைகள் இருக்குது. இது நம்ம பேசிட்டோம். மேபி நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணாமலாம் இல்லை. நம்ம சில விஷயங்கள் பேசிட்டோம், அவங்க சில விஷயங்கள் பேசலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முன்னாடியே பேசிட்டோம். நைட்டு தூங்க போகிறாருன்னு நினைக்கிற தலைவர். ஸோ நம்ம நாளைக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது என்னென்ன பண்ணணுன்னா, நம்ம நாளைக்கு வந்துட்டு அந்த மேலே போய் பேசுகிற வேலைகளும் ட்ரை பண்ணணும். அப்புறம் போயிட்டு தூங்குகிற வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மெயில் அனுப்புகிற வேலையை பார்க்கணும். ஸோ அது என்னன்ற எதுன்றதை பார்த்து நீங்கள் உங்கள் மைண்டை வேலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். அதை தான் நான் பண்ணுறேன். என்னோடய வேலை நான் பண்ணல, இதில் பார்த்துலாம் பண்ணல நான். அதனால தான் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு நல்லா. ஸோ ட்விட்டர் பார்த்துட்டு கதையை முடிச்சுக்கலாம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆஹா, உன்னை போல ஒருவன் ஒரு வினை தேடி. ஆஹா நைஸ். ஏதோ பேட்ச் விட்ருக்காங்களாமே. சரி ஆனால் சரி சரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மக்களே. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டீம் இருக்காது. ஸோ யார் இந்த அக்கா என்று கேட்டேன் முன்னாலே. சரி ஓகே, ஸ்டீம் முடிச்சுக்கலாம். இதோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வித் காட் ஆஃப் வார், மத்தியானம் டிஸ்கோ எலிசியம், நைட்டு என்னன்னு தெரில பார்ப்போம். பண்ணலாம் நாளைக்கு. ஸோ இன்னைக்கு நைட் ஸ்ட்ரீம் கிடையாது மக்களே. ஸோ டேக் கேர் கைஸ். இதோட நம்ம நாளைக்கு காலையில் பார்ப்போம். டாட்டா பை பாய். பிபிஓ, அஸ்வின் ப்ரோ, மனனியா எல்லாருக்கும் பை பாய். நன்றி இவ்வளோ இருந்ததுக்கு. டாட்டா கைஸ். டாட்டா.